மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். एक बार फिर प्रभु यीशु के नाम से आपको बधाई देके स्वागत करता हूं। கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. परमेश्वर आपके साथ रहे। கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சியை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். पिछले हफ्ते के संदेश को मैं आगे प्रचार करना चाहता हूं। வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். प्रकाशित वाक्य का पहले अध्याय का 6वां वचन। Revelation chapter 1 verse 6. प्रकाशित वाक्य का पहले अध्याय का 6वां वचन। ஆண்டவர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறாராம்? परमेश्वर में कैसे बुलाए गए? வேதம் சொல்லுகிறது, वचन कहता है நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். हमें राजा और याजक में बदले गए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். वो हमसे प्रेम किए गए। அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை கழுவி இருக்கிறார். उनके लहू से प्रभु हमें धोए गए। பிதாவுக்கு முன்பதாக पिता के सामने நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். हमें राजा और याजक बनाए गए। அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். राजा और याजक बनाए गए। அப்ப ஆமென், ஆசாரியர்களுடைய தகுதிகளை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். तो हम याजक की योग्यता के विषय में ही परमेश्वर से बातें करते आ रहे हैं। அப்ப ஒரு ஆசாரியன் தேவனால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். तो एक याजक परमेश्वर के द्वारा बुलाया रहना चाहिए। வேதம் தெளிவாக சொல்லுகிறது, वचन साफ कहता है ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் ஆசாரிய ஊழியத்துக்காக தேவன் அழைத்து வேறு பிரித்தெடுத்தார். आरून और आरून के बेटे को परमेश्वर याजक की सेवकाई के लिए बुलाकर छाट कर अलग कर रखे। இஸ்ரவேலிலே 12 கோத்திரம் இருந்தது. इस्राएल में 12 गोत्र है। அதில் ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். उसमें से एक गोत्र लेवी அந்த गोत्र। லேவி கோத்திரத்தில் ஒரு குடும்பம் ஆரோனின் சந்ததி. उसमें से लेवी गोत्र का एक परिवार आरून का वंश। அந்த ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். उस आरून और आरून के बेटे को परमेश्वर चुन कर लेते हैं। இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. इस दुनिया में करोड़ों लोग हैं। ஆமென். இந்தியாவுல மட்டும் ஏமன் 138 கோடிக்கு மேல போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. भारत देश में केवल 138 करोड़ के ऊपर ऐसे आगे बढ़ते जा रहा है। ஏமன், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ध्यान से सुन लीजिए। இதுல ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். इसमें से परमेश्वर ने हमें चुन कर लिया। அதிலிருந்து வேறு பிரித்தெடுத்து उसमें से छाट कर अलग करके निकाल कर அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி उनके लहू से हमें धोकर பரிசுத்தப்படுத்தி पवित्र कर நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். हमें राजा के रूप में बदले நம்மை गए। ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். हमें याजक में बदले गए। அப்ப நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். तो आप और मैं परमेश्वर के द्वारा बुलाए गए। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். आप लोग परमेश्वर के द्वारा बुलाए गए। Praise the Lord. Praise the Lord। அழைக்கப்பட்டோம். बुलाए गए। இரண்டாவது, दूसरा, ஆசாரியனுடைய தகுதி பரிசுத்தமாகுதல். याजक की जो योग्यता है वो पवित्र रहना। ஆமென். आमीन। காரணம் என்ன? कारण क्या? ஆசாரியனுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? याजक का मुख्य काम क्या है? பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் வேலை. पवित्र स्थान में खड़े रहने का काम। ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? याजक का काम क्या है पता है क्या? பரிசுத்த தேவனை தரிசிக்கும் வேலை. पवित्र परमेश्वर का दर्शन करने का काम। பரிசுத்த தேவனோடு பேசும் வேலை. पवित्र परमेश्वर से बात करने का काम। அப்ப பரிசுத்த தேவனை தரிசிக்கும் பாக்கியமும் பேசும் பாக்கியமும் உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்கல. தேவனால் அழைக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளாய் ஆசாரியர்களாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் தந்திருக்கிறார். तो पवित्र परमेश्वर के पास रहने के लिए और पवित्र परमेश्वर से बात करने के लिए इस दुनिया में रहने वाले किसी को भी ऐसा भाग्य नहीं मिला। परमेश्वर के द्वारा बुलाए गए, चुने गए आपको और मेरे को मिला गया। பரிசுத்த தேவனுடைய அருகில் செல்லும் பாக்கியம். पवित्र परमेश्वर के पास जाने का भाग्य யாருக்கு? किसको? யாருக்கு? किसको? நமக்குன்னு சொல்லுங்க. हमको करके बोलिए। நமக்கு. हमको। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம பரிசுத்தமா மாறணும். तो हमें भी पवित्र बदलना है। பரிசுத்தத்திலே எமன் தேறினவர்களாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். पवित्रता में सिद्ध होते हुए बदलते जाना है। மூன்றாவது, கர்த்தர் கடந்த வாரத்தில் பேசின காரியம். तीसरा, परमेश्वर पिछले हफ्ते बात क्या कार्य? எமன் ஆசாரியன் மேலே அபிஷேகத்தை ஊற்றுவார்கள். याजक के ऊपर अभिषेक को उंडेलते हैं। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर कहे, மோசேயை பார்த்து சொல்றாரு, मूसा को देख कर कहे, மோசே, मूसा, எமன் ஸ்தோத்திரம், ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் பிரித்தெடுத்து आरून और आरून के बेटों को तो अलग
कर कर ஆசாரிய ஊழியத்திற்கான याजक की सेवा के लिए அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்று. अभिषेक को उनके ऊपर उंडेल. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அன்றைக்கு ஆசாரியர்கள் மேல் மோசே அபிஷேகத்தை ஊற்றுகிறார். उन दिनों पर याजक के ऊपर मूसा अभिषेक उंडेलता है. இன்னைக்கு आज ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டவர்கள் மேல் याजक के रूप में बुलाए हुए के ऊपर தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். परमेश्वर अपने पवित्र आत्मा के अभिषेक को उंडेलते हैं. கடந்த வாரம் ஆண்டவர் நம்மோட பேசின வார்த்தையை ஞாபகப்படுத்துறேன். पिछले हफ्ते परमेश्वर जिस वचनों से हमसे बात की थी उसे याद दिलाता हूँ. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். पवित्र आत्मा का अभिषेक बहुत ही मुख्य, ரொம்ப बहुत ही முக்கியம். मुख्य. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான ஒரு முத்திரை. पवित्र आत्मा का अभिषेक हमें स्वर्ग ले जाने वाली एक मोहर, एक छाप है. Praise the Lord. Praise the Lord. முத்திரை இல்லாம பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. मोहर उस छाप के बिना हम स्वर्ग राज नहीं जा सकते. அல்லேலூயா. हालेलुया. ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவர்களா எல்லாம் இருக்கலாம். बहुत घंटे तक प्रार्थना करने वाले हो सकते हैं. ஆலயத்துக்கு எல்லாம் வரலாம். कलीसिया भवन में सब आ सकते ஆனா हैं. பரிசுத்த ஆவியின் முத்திரை நமக்கு அவசியம் என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு தெளிவாய் சொன்னார். लेकिन पवित्र आत्मा का छाप मोहर हमारे अवश्य करके परमेश्वर ने साफ कहा. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். जिन्होंने पवित्र आत्मा का अभिषेक को नहीं पाए वे इंतजार कर पवित्र आत्मा के अभिषेक को पा लीजिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. இயேசுவோடு சீஷர்கள் 3.5 வருடம் பிரயாணம் பண்ணினார்கள். यीशु के साथ चेले 3.5 साल यात्रा किए. ஆனா இயேசு சொன்னார், लेकिन यीशु ने कहा நீங்க பரலோகத்துக்கு வரணும்ல, तुम्हें स्वर्ग राज आना है ना, அப்ப நீங்க காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுதான் ஆகணும். तो तुम्हें रुक कर इंतजार करके पवित्र आत्मा को पाना ही है. இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதாது. यीशु पे विश्वास करोगे तो काफी नहीं. ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும் போதாது. बपतिस्मा लियो काफी नहीं. இயேசு சொன்னார், यीशु ने कहा காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். पर इंतजार कर पवित्र आत्मा को पालो. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் வர வேண்டும். पवित्र आत्मा का अभिषेक हमारे अंदर आना चाहिए. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள் இருப்பதன் அடையாளம் 2 காரியத்தை சொன்னார். पवित्र आत्मा का अभिषेक मुझ में है, मेरे अंदर है. उसके लिए 2 कार्य कहे थे. ஒன்றாவதாக पहला, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் 120 பேர் पवित्र आत्मा को पाए हुए 120 लोग அந்நிய பாஷைகளே தேவனை துதித்தார்கள். अन्य भाषाओं में परमेश्वर की स्तुति किए, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். परमेश्वर के नाम की महिमा किए. அப்ப அபிஷேகத்தின் வெளிப்படையான அடையாளம் அந்நிய பாஷை பேசுவது. तो अभिषेक का बाहर से प्रकट होने वाली निशानी है कि अन्य भाषाएं बोलना. இரண்டாவது பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் दूसरा, पवित्र आत्मा पाए हुए சாட்சி உள்ளவர்களாய் இருந்தார்கள். गवाही बनकर रहे. அப்ப ரெண்டுமே நமக்கு இருக்கணும். तो ये दोनों हमारे अंदर चाहिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் கடந்த வாரத்தில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணீங்க? जिन्होंने पवित्र आत्मा नहीं पाए हुए पिछले हफ्ते कितने लोग पवित्र आत्मा के लिए प्रार्थना किए? கேட்டுட்டு போகும்போது நல்லா இருக்கு பாஸ்டர், सुनकर जाते समय अच्छा है पास्टर, வீட்டுக்கு போனா நாங்க மறந்துடுறோம்னு இருக்க கூடாது. घर पे जाते ही हम भूल जाते, ऐसा नहीं रहना है. கேட்கிற வார்த்தைக்காக ஜெபம் பண்ணணும். जो वचन सुनते हो उसके लिए प्रार्थना करो. அந்த வார்த்தைக்காக தினமும் ஜெபம் பண்ணணும். उन वचनों के लिए हर दिन प्रार्थना करो. அது மறந்து போகாம இருக்கிறதுக்கு புத்தகத்தை நம்ம ஒரு டைரியோ நோட் புக்கோ கொண்டு வரணும். वो नहीं भूले इसके लिए एक नोटबुक तो लेकर आना है. Praise the Lord. Praise the Lord. நல்ல எழுதி வச்சு நல்ல ஜெபம் பண்ணணும். उस पे लिख कर रखकर अच्छे से प्रार्थना करो. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे. இன்னைக்கு நாலாவது காரியத்தை கர்த்தர் நம்மோட பேச விரும்புகிறார். आज चौथा कार्य परमेश्वर आज हमें बताना चाहते हैं. யாத்திராகமத்தின் புத்தகம் निर्गमन का पुस्तक 1வது அதிகாரம் 4வது வசனம். Exodus chapter 1 verse 1 to 4. निर्गमन का पहले अध्याय का 1 से लेकर 4 वचन. யாத்திராகமத்தின் புத்தகம் निर्गमन का पुस्तक ஏவன் ஸ்தோத்திரம் 28வது அதிகாரம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். निर्गमन का पुस्तक 28वां अध्याय. யாத்திராகமத்தின் புத்தகம் निर्गमन का पुस्तक அங்க சொல்லப்பட்டிருக்கு. वहां पर कहा गया है யாத்திராகமம் 28 அதிகாரத்தில் निर्गमन के 28वें अध्याय में, சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி तेरा भाई आरून याजक की सेवकाई करने के लिए நீ ஆரோனையும் तू आरून को அவனோடு கூட அவன் குமாரனாகிய நாதாப் அபியூ எலியேசர் இத்தமார் என்னும் ஆரோனின் குமாரனையும் और उसी के साथ उसके बेटे नादाब अबीयू एलिएजर इतमार को இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து इस्राएली पुत्रों में से उसे अलग ले जाकर உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. अपने साथ अपने समीप ले आना. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு और तो अपने भाई आरून के लिए மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு वैभव और शोभा के निमित्त பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. पवित्र
वस्त्र बनवाना। ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்க आरून मेरे लिए याजक की सेवकाई करने के लिए, அவனை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு उसे पवित्र करने के लिए, அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு उसके लिए वस्त्र बनाने के निमित्त நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமுள்ள இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக. मैंने जिनको बुद्धि देने वाली आत्मा से परिपूर्ण किया उनको तू कहना। அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன. वे क्या वस्तुएं जिन्हें वो बनाएंगे? மார்பதக்கமும் जो कवच है, ஏபோத்தும் एपोद, அங்கியும் भागा, விசித்திரமான உள்சட்டையும் चारकाने का अंगरखा, பாகையும் पगड़ी இடைக்கச்சையும் और कमर बांध। உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி तेरा भाई आरून मेरे लिए याजक की सेवकाई करने के लिए, அவனுக்கும் அவன் குமாரனுக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். उनके लिए और उनके बेटों के लिए पवित्र वस्त्र बनाना। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, மற்றவர்களை விட दूसरों से बढ़कर இவர்கள் ஆசாரியர்கள் என்பதை ஜனங்கள் அடையாளம் கொண்டு கொள்ளும்படியாக ये याजक कैसे लोग पता लगाने के लिए கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார். परमेश्वर मूसा को देख करके என்ன சொன்னாருன்னா, क्या कहे? இவனுக்கு इसको இவங்களுக்கு விசேஷ வஸ்திரங்களை ஏமன் செய்ய வேண்டாம். इनके लिए विशेष वस्त्र बनाना है। அல்லேலூயா. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए, மற்றவர்கள் போடுகிற வஸ்திரத்தை போன்ற அல்ல, दूसरे जैसे पहनते वैसे नहीं। இவர்களுக்கு விசேஷ வஸ்திரங்களை தைத்து போட வேண்டாம். इनके लिए विशेष वस्त्र को सिलाकर पहनाना है। இவர்கள் போடும் வஸ்திரமே ये जो वस्त्र पहनते हैं, இவர்கள் ஏவன் ஆசாரியர்கள் என்பதை ஜனங்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். ये याजक के करके लोग पता लगाएंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। சில சர்ச்சில் போனா பாஸ்டர் தனியா அடையாளம் கண்டுகொள்ளலாம். कुछ चर्च में जाओगे तो पास्टर को अलग से आप पता लगा सकते हो। அங்கி எல்லாம் போட்டு वो अपना भागा पहनकर இந்த இடைக்கச்சை எல்லாம் கட்டி और कमर बांध सब बांधकर அவர் வர்றதை பார்த்தாலே தெரியும் பாஸ்டர் தான் அப்படின்னு. वो आते हुए पता चल जाता है कि पास्टर है। நான் எல்லாம் போன சில நேரத்துல பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. मैं सब जाऊंगा तो कुछ समय पास्टर करके नहीं बोलेंगे। ஒரு வாரம் ரெண்டு பேர் என்ன பத்தி கேட்டாங்க, போலீஸ்காரரா அப்படின்னு. पिछले हफ्ते 2 जन मुझे देखकर पूछे कि तुम पुलिस वाले हो क्या? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. मेरे को मन में थोड़ा कष्ट हुआ। ஊழியக்காரனா கேட்டிருக்கலாம், ஊழியக்காரனா அப்படின்னு கேட்டிருக்கலாம். सेवक हो क्या, पासवान हो क्या करके पूछ सकते थे। நான் நல்ல ஷூ எல்லாம் போட்டு நல்ல சாதாரண ஷர்ட் பேண்ட் தான் போட்டிருந்தேன். मैं अच्छा जूता पहनकर अच्छा साधारण शर्ट ही पहना था। பார்த்த உடனே கேட்கறாங்க, போலீஸ்காரங்களா? देखते पूछ रहा पुलिस वाले हो क्या? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। என்ன பார்த்தா போலீஸ்காரன் மாதிரி தான் தெரியுது. पास्टर जी को देख के पुलिस वाले लगते हैं क्या? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஆனா சிலரை பார்த்த உடனே சொல்லுவாங்க, कुछ लोग देखते कहते हैं ஏன்னா அவருடைய ட்ரெஸ். अपना ड्रेस। ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया। நான் இங்க வரும்போது தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறேன். क्योंकि मैं यहाँ पर आते समय व्हाइट एंड व्हाइट पहनता हूँ, வெளியே போனா கலர்ல தான் போறேன். बाहर जाते समय कलर रंग बिरंग का Praise कपड़ा। the Lord. प्रेज द लॉर्ड, அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए, ஆண்டவர் சொன்னாரு மோசேட்டவ, परमेश्वर के मूसा से இவர்களுக்கு விசேஷ வஸ்திரங்களை தரிப்பிக்க வேண்டாம். इनके लिए विशेष वस्त्र बनाना है। இவர்கள் மற்றவர்களைப் போல உடை உடுத்தக் கூடாது. ये दूसरों के जैसे कपड़े नहीं पहनना चाहिए। இவர்களுடைய உடையை பார்க்கும்போது இவர்கள் ஆசாரியர்கள் என்பதை கண்டுகொள்ள வேண்டாம். इनके वस्त्र कपड़े को देखते ये याजक के करके लोग पता लगाना चाहिए। அதுக்காக उसके நான் लिए சொல்றது மாதிரியே அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணு. मैं जैसे कहता वैसे ही तो कपड़े बनाओ उनके அல்லேலூயா लिए। சொல்லுவோம். हालेलुया बोलेंगे, அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஆண்டவர் परमेश्वर தேவன் உலகத்தில் இருக்கிறவளை விட நாம் வித்தியாசமா இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். हम दुनिया में रहने वालों से भी बढ़कर अलग रह करके परमेश्वर चाहते हैं। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவர்களை விட நாம் வித்தியாசமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். दुनिया में रहने वालों से बढ़कर हम अलग रह कर परमेश्वर चाहते हैं। Praise the Lord. Praise the Lord। அவர்களை விட நாம் வித்தியாசமா இருப்பதற்காக தேவன் நமக்கு எதை தருகிறார்? तो हम उनसे भी बढ़कर अलग रहने के लिए परमेश्वर में क्या देते हैं? ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு மோசே வித்தியாசமான ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். याजक के रूप में जो बुलाए गए उनको मूसा एक विशेष वस्त्र देता है। புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, नए नियम के समय में याजक के रूप में बुलाए गए परमेश्वर के बच्चों के लिए நம்முடைய தேவனாகிய கர்த்தர் हमारा प्रभु परमेश्वर ஒரு விசேஷ வஸ்திரத்தை வச்சிருக்கிறார்.
एक विशेष वस्त्र रखेंगे। நல்ல கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए। அல்லேலூயா. हालेलुया। விசேஷ வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். विशेष वस्त्र हमें दिए गए। Praise the Lord. Praise the Lord। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சிலர் யோசிக்கிறாங்க, कुछ लोग सोच रहे, நான் ரட்சிக்கப்பட்டப்ப मैं जब उद्धार पाया, சபைக்கு வரும்போது जब चर्च में आया, வானத்திலிருந்து ஒரு Dress எனக்கு வரல பாஸ்டர். आकाश से कोई ड्रेस मुझे नहीं मिला। Praise the Lord. Praise the Lord। ஆமா, நீங்க சொல்றீங்க விசேஷ Dress தந்திருக்காருன்னு. हाँ, आप कह रहे हो कि विशेष वस्त्र दिए कर कर, ஒண்ணும் வரலையே. मेरे पास तो कुछ भी नहीं आया। வரலையே. नहीं आया। வந்திருந்தா பத்திரமா வச்சுக்க, வரலனா கேட்டு வாங்கிக்க. आया आया है तो उसे सुरक्षित रख, नहीं आए तो मांग कर ले ले। மறுபடியும் சொல்றேன், फिर से कह रहा हूँ, உனக்கு வந்திருந்தா பத்திரமா வச்சுக்க, तेरे पास आया है तो उसे सुरक्षित रख, வரலனா கேட்டு வாங்கிக்க. नहीं आए तो मांग के ले ले। Praise the Lord. Praise the Lord। அல்லேலூயா. हालेलुया। கிடைச்சவங்க பக்கத்துல கையை பிடிச்சிருக்க, கிடைச்சவங்க கடைசி வரைக்கும் பத்திரமா பாதுகாக்கணும். மறுபடியும் சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம். பரவாயில்ல, சக்சஸ் தான். जिन्हें मिला है वो उसे अंतिम तक सुरक्षित रखिए। ஆமென். आमीन। அப்படி என்னதான் ஆண்டவர் விசேஷமா தந்திருக்காரு? ऐसा क्या है जो परमेश्वर ने विशेष दिया है? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனம். एसाया भविष्यद्वक्ता का 61वें अध्याय का 10वां वचन। Isaiah chapter 61 verse 10. एसाया भविष्यद्वक्ता का 61वें अध्याय का 10वां वचन। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, एसाया भविष्यद्वक्ता का 61वें अध्याय का 10वां वचन कहता है, ஏவன் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், परमेश्वर में मैं मगन आनंदित हूँ, என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. मेरा प्राण परमेश्वर के कारण मगन रहेगा। மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், जैसा दूल्हा जो के अपने आप को सजाएगा, மணவாட்டி நகைகளினால் தங்கனை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக जैसे दुल्हन अपने आप को गहनों से सजाती है, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி वो मुझे उद्धार का वस्त्र पहनाए நீதியின் சால்வை எனக்கு தந்தார். और धर्म की चादर से ओढ़े है। கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு? परमेश्वर में क्या दिए गए? புதிய ஏற்பாட்டின் ஆசாரியர்களா இருக்கிற நமக்கு என்ன தந்திருக்கிறாரு? नए नियम के याजक हमें क्या दिए गए? பக்கத்துல கையை பிடிச்சவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். उद्धार का वस्त्र मुझे पहनाए और धर्म के चादर से ओढ़े गए। அல்லேலூயா. हालेलुया। பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கு மோசேட்ட சொல்றாரு, पुराने नियम के याजक के लिए मूसा से कहते, இப்ப இது மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணி ये इस प्रकार का तू तैयार कर कर அவங்களுக்கு உடுத்தி விடு. उनको पहना दे। ஆனா புதிய ஏற்பாட்டின் ஆசாரியர்களுக்கு लेकिन नए नियम के याजक के लिए அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே प्रभु यीशु मसीह ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்து வைக்கிறார். उद्धार का वस्त्र हमें पहनाते हैं, நீதியின் சால்வையை கர்த்தர் நமக்கு தருகிறார். धर्म का चादर हमें देते हैं। அல்லேலூயா. हालेलुया। நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது हम जब प्रभु यीशु मसीह को अपनाते हैं, நமக்குள் இருக்கிற பாவங்களை ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறார். हमारे अंदर के पापों को प्रभु यीशु क्षमा करते हैं। உடனடியாகவே ஒரு மாற்றம் நமக்குள் நடக்கிறது. तुरंत एक परिवर्तन हमारे अंदर होता है। மறுபடியும் சொல்கிறேன், दोबारा कहता हूँ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, प्रभु यीशु मसीह को हम अपनाते समय, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது हमारे पापों को हम कबूल करते समय, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். परमेश्वर हमारे पापों को क्षमा करते हैं। உடனடியாகவே சில மாற்றங்கள் நடக்கிறது. तुरंत कुछ परिवर्तन होता है। என்ன மாற்றம் நடக்குது தெரியுமா? क्या परिवर्तन होता है मालूम है क्या? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, यीशु को अपनाते समय, பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, जब पाप क्षमा होता है तभी முதல்ல நம்முடைய ஜென்ம சுபாவம் நம்ம விட்டு மாறுகிறது. पहला हमारा जन्म का स्वभाव हमसे दूर होता है। ஜென்ம சுபாவத்தை மாற்றி जन्म के स्वभाव को बदलकर அவருடைய சுபாவத்தை நமக்குள் வைக்கிறார். उनके स्वभाव को हमारे अंदर रखते हैं। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள் உண்டாகிறது. यीशु मसीह का स्वभाव हमारे अंदर होता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆமா, ரட்சிக்கப்பட்டதற்கு முன்னால கோபக்காரன், उद्धार पाने से पहले गुस्सेला इंसान, இப்ப अभी இயேசுநாதரை போல यीशु मसीह की तरफ சிலுவை சுமக்கணுமா சுமக்கிறேன், क्रूस को उठाना है क्या उठाता हूँ, அடி வாங்கணுமா வாங்குறேன். मार खाना है क्या मार खाता हूँ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சிலர் சொல்லுவாங்கல்ல, कुछ लोग कहते हैं ना, நான் முன்னால மாதிரி இருந்தேன்,
मैं पहले के जैसे होता तो என்ன நடந்திருக்கும்? क्या होता? விளங்குச்சா? समझे क्या? இப்போ ஒண்ணு நடக்கல பத்தியலா? अभी कुछ नहीं हुआ ना, அது நீங்க ஃபைதாவா எடுக்காதீங்க என்ன? उसे आप फायदा में मत उठाइए। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड, அல்லேலூயா. हालेलुया, ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। முன்னால மாதிரி இருந்திருந்தேன்னா என்ன அர்த்தம்? मैं पहले जैसे होता तो उसका क्या मतलब? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே. उद्धार पाने से पहले। ஆமென். ஆமென்। ரட்சிக்கப்பட்ட உடனே अब उद्धार पाने के बाद நம்ம ஜென்ம சுபாவத்தை ஆண்டவர் அழிச்சிட்டாரு. हमारे जन्म के स्वभाव को परमेश्वर नाश कर दिए। அவருடைய சுபாவத்தை எனக்கு ஆண்டவர் தருகிறார். उनके खुद के स्वभाव को मुझे परमेश्वर देते। ஆமென். ஆமென்। ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவத்தின் எண்ணங்கள் தலை தூக்கிக் கொண்டே இருந்தது. उद्धार पाने से पहले पाप का विचार जो है सिर के ऊपर प्रबल था। இப்போ அதை ஆண்டவர் மாற்றி பரிசுத்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். अभी परमेश्वर उसे बदलकर पवित्र विचारों से भर रहे हैं। பாவத்தின் சாயலை மாற்றி पाप की छाया को हटाकर பரிசுத்த இயேசுவின் சாயலை ஆண்டவர் நமக்கு தருகிறார். पवित्र यीशु की छाया को हमें देते हैं। இருள் மாறி अंधकार हटकर கிறிஸ்துவின் மகிமை நமக்குள் வெளிப்படுகிறது. मसीह की महिमा हमारे अंदर प्रकट होती है। இது தாங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறவர்களின் அடையாளம். यही उद्धार के वस्त्र को पहने उसकी निशानी है। ஹalleluya. हालेलुया। ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். एक बात आपसे कहता हूँ, ஜென்ம சுபாவமும் जन्म का स्वभाव, பாவ சுபாவங்களும் पाप का स्वभाव நம்மை நரகத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. हमें नरक की ओर लेकर जाता है। மறுபடியும் சொல்கிறேன். दोबारा कहता हूँ, ஒருவனுக்குள் ஜென்ம சுபாவம் இருக்குமானா एक व्यक्ति के अंदर जन्म का स्वभाव है तो praise the Lord. प्रेज द लॉर्ड। சில பிள்ளைகளை பாத்தீங்கன்னா कुछ बच्चों को देखोगे तो தாத்தா செய்தது மாதிரியே இதுவும் செய்யும். दादाजी ने जो किया था वैसे ये भी करता அப்பா है। செய்தது மாதிரியே இதுவும் செய்யும். पिताजी ने जो किया था वैसे ये भी करता है। அப்பன் ரெண்டு பொண்டாட்டினா இது நாலு கட்டுறதுக்கு பிரயாசப்படும். पिता ने दो बीबी रखा है तो ये चार रखने का प्रयास करता है। praise the Lord. प्रेज द लॉर्ड। இது ஜென்ம சுபாவங்கள். ये जन्म का स्वभाव, சிலருக்குள்ளால ஜென்ம சுபாவங்கள். कुछ के अंदर जन्म का स्वभाव। அதை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। ஜென்ம சுபாவங்கள் जन्म का स्वभाव தேவன் நம்மை நரகத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டே இருக்கார். हमें नरक की ओर घसीट कर ले जाता है। இயேசுவின் சுபாவம் தாங்க நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம். यीशु का स्वभाव ही परमेश्वर में दिया हुआ उद्धार का वस्त्र है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சிலர் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால ஒருத்தருக்கும் கொடுக்கவே மாட்டான். कुछ को देखोगे तो उद्धार पाने से पहले किसी को कुछ नहीं देता। ரட்சிக்கப்பட்ட பின்பு தனக்குன்னு சேர்க்கணும்னு ஆர்வமே இருக்காது. उद्धार पाने के बाद अपने लिए इकट्ठा करो ऐसी इच्छा नहीं होती। மத்தவங்களுக்கு 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 दूसरों को दूसरों को दूसरों को। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சிலர் எல்லாம் கொஞ்சம் யோசிக்க தான் செய்றீங்க. कुछ लोग सोच रहे हैं அப்ப நான் ரட்சிக்கப்பட்டனா ரட்சிக்கப்படலையா என்ன? तो मैं उद्धार पाया हूं कि नहीं पाया हूं। உனக்கு தான் வெளிச்சம், எனக்கு தெரியாது. तेरे कोई उजाला तुझे ही पता होगा। praise the Lord. प्रेज द लॉर्ड। ஹalleluya. हालेलुया। ரட்சிக்கப்பட்டவனுக்குள் ஜென்ம சுபாவம் ஒளிந்திருக்கு. उद्धार पाया हुआ जो है उस व्यक्ति से जो है जो जन्म का स्वभाव है वो गायब हो गया रहता ஜென்ம है। சுபாவம்னா जन्म का स्वभाव मतलब பிறந்ததுல இருந்தே ஒரு சுபாவத்தோடே பிறந்து வருவான். जब पैदा होता है तभी एक स्वभाव के साथ आता है। அது அவங்க அப்பா அம்மாவுடைய தலைமுறையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஜீன். वो उसके माता पिता उनके पीढ़ियों से आने वाला एक जीन, ஆமா, அது தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். वो पीढ़ी पीढ़ी से आता है, தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். पीढ़ी पीढ़ी से आता है। ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது लेकिन यीशु को अपनाते समय கர்த்தர் அந்த ஜீனை அழிக்கிறார். परमेश्वर जीन को हटाते हैं அவருடைய ஜீனை நமக்குள்ளால வைக்கிறார். और उनके जीन को हमारे अंदर रखते हैं। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்ப யாருடைய ஜீன் நமக்கு இருக்கு? अब किसका जीन हमारे अंदर है? சொல்லுங்களேன் கொஞ்சம். बोलिए ना। இயேசுவின் ஜீன் இருக்கா இல்லையா? यीशु का जीन हमारे अंदर है, இருக்கா இல்லையா? है कि नहीं? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. அப்ப ஏன் ஜென்ம சுபாவம் அப்பப்ப தலை தூக்குது? விளங்கலையோ? விளங்கலையோ? ஏசப்பா ஜீன் நமக்குள்ளால வந்துட்டுல. यीशु पिता का जीन हमारे अंदर आ गया ना, அப்ப என்ன அப்பப்ப பழைய சுபாவம் நமக்குள்ளால தலை தூக்குது? तो फिर तब तब क्यों पुराने स्वभाव हमारे अंदर से उठ के आते हैं? அப்பப்ப ஏன் அறிவா தூக்குற மாதிரி பேசுறிய? तब तब क्यों कोई ता उठाने की बातें करते हो? Praise the Lord. प्रेज द लॉर्ड। அப்பப்ப பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எல்லாம் வெளியே வருதுல. तब तब देखेंगे तो अंग्रेजी भाषा मुंह से आती है। ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, ஆமென். आमीन। சிலருக்கு கோவம் வந்தாதான் தெரியும் ஜென்ம சுபாவம் கிடக்கா இல்லையா. कुछ तो गुस्सा आने के बाद ही पता चलता है कि जन्म का स्वभाव अंदर पड़ा है कि नहीं है। சிலர் வந்து ஜென்ம சுபாவத்தை டப்பா போட்டு மடக்கி அடக்கி வச்சிருக்காங்க. कुछ लोग
कुछ लोग जन्म के स्वभाव को डब्बे में डाल के बंद के ना ढक्कन से ऐसा रखे, டக்கன் போட்டு மூடி வச்சிருக்காங்க. ढक्कन से बंद करके रखे. அப்படி அப்படி அந்த பிரஷர் 130 140 சிலருக்கு ஆகும் பாருங்க. जैसे प्रेशर 130 140 आता है ना, அந்த டக்கன் அப்படியே ஓபன் ஆகும். டாமா वो ढक्कन अपने आप धमार करके खुल जाता है. அப்பதான் ஜென்ம சுபாவம் கிடக்கா இல்லையான்னு தெரியும். तभी जन्म का स्वभाव अंदर पड़ा हुआ है या नहीं पता चलता Praise है. the Lord. Praise the Lord. பக்கத்துல கையை பிடிச்சலுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, ஜென்ம சுபாவத்தை மூடி வைக்காதீங்க, சிலுவையில் அரைஞ்சு நாசமா போட்டுன்னு சொல்லுங்க. जन्म के स्वभाव को डिब्बे में डालकर ढक्कन से बंद करके मत रखिए, उसे क्रूस पर चढ़ाकर नाश कर दीजिए. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. டப்பாக்குள்ளால போட்டு வச்சிருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அது குதிக்க தான் செய்யும். डब्बे के अंदर डाल के रखो तो एक दिन जरूर वो कूद कर बाहर आएगा. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया. ஆனா சிலுவையில் அரைஞ்சிரணும். लेकिन क्रूस पर चढ़ा देना है. சிலுவையில் அரைஞ்சிரணும். क्रूस पर चढ़ा देना है. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया. ரட்சிப்பின் வஸ்திரம். तो उद्धार का वस्त्र, ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரம். उद्धार का वस्त्र. ஜென்ம சுபாவம் மாறுகிறது, இயேசுவின் சுபாவம் உண்டாகிறது. जन्म का स्वभाव बदलता है, यीशु का स्वभाव आता है. ஜென்ம சுபாவம் இருக்கிறவன் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டே இருக்கிறான். जन्म का स्वभाव जिसके अंदर वो नरक की ओर जा रहा है. இயேசுவின் சுபாவத்தை தரித்துக் கொண்டவன், यीशु के स्वभाव को जिसने पहन लिया, அவன் இயேசுவிற்கும் பரலோகத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். वो यीशु जहां पर है वहां स्वर्ग की ओर यात्रा कर कर जा रहा है. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்த எண்ணங்கள், पवित्र विचार, ஏமன், இதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம், यही उद्धार का वस्त्र है, மகிமையின் சாயல். महिमा का स्वरूप. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. சிலரை பாத்தீங்கன்னா மூஞ்ச பார்த்தே சொல்லலாம் இவன் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா அப்படின்னு. कुछ के चेहरे को देख कर ही बता सकते हो कि उद्धार पाया है या नहीं पाया है. எப்படி பாஸ்டர்? कैसे पास्टर? அவங்க ரொம்ப வெள்ளையா இருப்பாவளோ? वो बहुत गोरे रहते हैं क्या? வெள்ளையும் கருப்பங்கள்லாம் கிடையாது. अरे गोरा काला सब नहीं. எனக்கு தெரியும், பார்த்த உடனே சொல்லி இவன் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு. मुझे पता है, देखते में कह दूंगा कि उद्धार पाया है. அவனுடைய முகத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கா. उसके चेहरे में परमेश्वर की उपस्थिति रहती है. சிலரை பாருங்க, நிறைய பைசா வச்சிருந்தாலும் மூஞ்ச பாத்தீங்கன்னா कुछ को देखो बहुत सारा पैसा रखे, फिर भी उनका चेहरे को देखोगे तो பேய் அரைஞ்சிடும். भूत पकड़े हुए जैसा. அவன் சிரிச்சாலும் அப்படித்தான் இருக்கும். वो हंसेगा तो भी वैसे रहता है. Praise the Lord. Praise the Lord. முகமை இருள் அடைஞ்சிருக்கும். उसका चेहरा पूरा अंधकार से रहता है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. சிலர்லாம் ஜெபம் பண்ண வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வருவாங்க. कुछ लोग प्रार्थना करने के लिए जब आते हैं तो थोड़ा अजीब से आते हैं. எனக்கு பார்த்த உடனே தெரியும், मुझे देखते ही पता चल जाता है உள்ள இயேசுநாதரே கிடையாது, अंदर यीशु मसीह नहीं வேற ஆத்மா உள்ள இருக்கு. और एक आत्मा अंदर है. Praise the Lord. Praise the Lord. வரும்போது மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். आते समय चेहरा अजीब अजीब से रहता है. ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அவங்க முகம் பிரகாசமா இருக்கும். प्रार्थना करके जाने के समय उनका चेहरा प्रकाशित होता है. அதுதான் மகிமையின் சாயல், மகிமையின் சாயல். वही महिमा का स्वरूप, महिमा का स्वरूप. Hallelujah. हालेलुया. அப்ப இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள், ये उद्धार के वस्त्र. ஆமென், ஆமென். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். इस उद्धार के वस्त्र को हमें सुरक्षित संभाल कर रखना आवश्यक है. கடைசி வரைக்கும் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். अंतिम तक संभाल कर रखना आवश्यक है. சிலரை பாத்தீங்கன்னா कुछ को देखोगे तो ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, परमेश्वर को अपनाए रहते हैं, ஆலயத்துக்கெல்லாம் வருவாங்க, कलीसिया में सब आते हैं, ஆனா மரிக்கும் வரைக்கும் ஜென்ம சுபாவத்திலே வாழ்வான். लेकिन मरते दम तक जन्म के स्वभाव के साथ ही जीते. Praise the Lord. Praise the Lord. சர்ச்சுக்கு போவான், चर्च में जाएंगे, வேதத்தை வாசிப்பான், पवित्र शास्त्र पढ़ेंगे, ஆமா எல்லா காரியமும் செய்வான். सारे कार्य करेंगे. அவனுக்கு நிறைய வசனம் தெரியும், उसको बहुत ज्यादा वचन पता है, நிறைய வசனம் தெரியும், बहुत ज्यादा वचन मालूम है. ஆமா அதெல்லாம் சரிதான். हाँ ठीक है, वो सब अच्छी बात. ஆனா ஜென்ம சுபாவம் உனக்குள் இருக்கும்னு சொன்னா, लेकिन जन्म का स्वभाव तेरे अंदर है तो உனக்குள் இன்னும் ஆசாரியன் உடுத்து வைக்கிற வஸ்திரம் तेरे अंदर अब भी याजक पहनने का वस्त्र உனக்குள்ளார இன்னும் வரல. तेरे अंदर नहीं आया. ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு இல்ல. परमेश्वर देने वाला उद्धार का वस्त्र तेरे पास नहीं है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. உங்க வீட்ல தான் தெரியும் ஜென்ம சுபாவம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு. आपके घर के अंदर ही पता चलेगा कि आपके लिए जन्म का स्वभाव है कि नहीं. ஆமென். आमीन. அப்பா பேசுன மாதிரியே பிள்ளை பேசும். कुछ पिताजी जैसे बातें करते वैसे ही बच्चा भी बोलता है. வேற எப்படி பாஸ்டர் பேசணும்? तो फिर कैसे बोलना चाहिए पास्टर? Praise the Lord. Praise the Lord. அப்பா பேசுறது மாதிரி பேசினா தப்பு.
पिताजी जैसे बातें कि वैसे ये बच्चा बोलते तो गलत है। அது ஜென்ம சுபாவம். वो जन्म का அது स्वभाव, ஜென்ம சுபாவம். वो जन्म का அது स्वभाव, ரத்தத்துக்குள் ஊறி வந்த சுபாவம். वो खून के अंदर ही बह कर आया हुआ स्वभाव। ஆமென். आमीन। இவன் சுபாவத்தில் மாற்றம் இருக்கணும். अब स्वभाव में बदलाव रहना चाहिए। கிறிஸ்துவின் சுபாவங்கள். मसीह का स्वभाव। அல்லேலூயா. हालेलुया। சிலர் பாத்தீங்கன்னா நிறைய நேரம் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்பாங்க. कुछ लोग को देखो तो बहुत सी बार परमेश्वर से समर्पण करेंगे, மறுபடியும் மறுபடியும் ஜென்ம சுபாவம் இவர்களுக்குள் தலை தூக்கி கொண்டே இருக்கா. दोबारा दोबारा जन्म का स्वभाव इनके अंदर ऊंचा खड़ा रहता है। ஆமென். आमीन। கிறிஸ்தவன் என்பதை மறந்துடக் கூடாது. मसीह ये करके इस बात को मत भूलिए, ரட்சிக்கப்பட்டவன் என்பதை மறந்துடக் கூடாது. उद्धार पाए हुए इस बात को मत भूलिए, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்பதை மறந்துடக் கூடாது. यीशु की लहू से धोए गए करके मत भूलिए, உனக்குள் ஒரு முத்திரை இருக்கிறது என்பதை மறந்துடக் கூடாது. तेरे अंदर एक छाप मोहर है करके मत भूलिए, உன்னை அருகில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துடக் கூடாது. तेरे अगल बगल में जो मसीह लोग हैं वो तुझे देख रहे करके मत भूलिए। Praise the Lord. Praise the Lord। உனக்குள் ஜென்ம சுபாவத்தை அவர்கள் பார்க்க விரும்பவில்லை. तेरे अंदर के जन्म के स्वभाव को देखना नहीं चाहते, உனக்குள் கிறிஸ்துவின் சாயலையும் கிறிஸ்துவின் சுபாவத்தையும் ஜனங்கள் பார்க்க விரும்புகிறார்கள். तेरे अंदर मसीह के स्वभाव और मसीह के स्वरूप को लोग देखना चाहते हैं। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம். प्रकाशित वाक्य का 3 अध्याय का 4 वचन। Revelation chapter 3 verse 4. प्रकाशित वाक्य का 3 अध्याय का 4 वचन। சர்தை சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். सरदीस की कलीसिया के विषय परमेश्वर कहते हैं, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. जिन्होंने अपने वस्त्रों को अशुद्ध नहीं किया, ऐसे लोग सरदीस कलीसिया में है। அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் वे योग्य है इस वजह से வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பார்கள். वे सफेद वस्त्र पहने हुए मेरे साथ घूमेंगे। அல்லேலூயா. हालेलुया। பரலோகத்திலே போகும்போது நமக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு தெரியுமா? स्वर्ग में जाने के बाद हमारे एक वस्त्र है, आपको पता है क्या? தெரியுமா? पता है क्या? அல்லேலூயா. हालेलुया। பைபிள் சொல்லுது வெண் வஸ்திரம். बाइबल कहता है सफेद वस्त्र। என்ன வஸ்திரம்? कौन सा वस्त्र? வெண் வஸ்திரம். सफेद वस्त्र, வெண் வஸ்திரம். सफेद वस्त्र। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। இயேசுநாதர் இப்ப வந்தா यीशु मसीह आएंगे तो நான் மறுரூபமாக்கப்படுவேன். मैं रूपांतर किया जाऊंगा। நம்ம எல்லாரும் அப்படித்தான் மறுரூபமாக்கப்படுவோம். हम सभी वैसे रूपांतर किए जाएंगे। ஆமா நம்ம 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 எதையுமே இங்க இருந்து கொண்டு போக முடியாது. हम यहाँ से कुछ भी नहीं लेके जा सकते, எதையுமே கொண்டு போக முடியாது. कुछ भी नहीं लेके जा सकते। மறுரூபமாக்கப்பட்டு அங்க போன உடனே ஆண்டவர் நமக்கு ஸ்பெஷல் வஸ்திரத்தை தருவார். रूपांतर होकर वहां जाने के बाद परमेश्वर हमें एक विशेष वस्त्र देंगे, வெண் வஸ்திரங்களை தருவார். सफेद वस्त्र देंगे। அது யாருக்கு தான் கிடைக்கும் தெரியுமா? वो किसको मिलेगा मालूम है क्या? ஆண்டவர் தந்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை परमेश्वर में दिए उद्धार के वस्त्र को அசுசிப்படுத்தாமல் जिन्होंने अशुद्ध नहीं किए, கரைப்படுத்தாமல் जिसने दाग नहीं लगाया, காத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோகம். जिसने उसे सुरक्षित संभाल कर रखा, उसी को स्वर्गराज। நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. अच्छे से ध्यान दीजिए इस वचन पर। தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்கு உண்டு. जिन्होंने अपने वस्त्र अशुद्ध नहीं किए, ऐसे लोग सरदीस कलीसिया में है। அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் वे इस योग्य है इस वजह से। அவர்கள் எதுக்கு பாத்திரவான்கள்? वे किस योग्य है? ஏமன் ஆண்டவர் தந்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவர்கள் பரலோகத்துக்கு பாத்திரவான்கள். परमेश्वर ने दिए उद्धार के वस्त्र को जिन्होंने अशुद्ध नहीं किए, वे स्वर्ग के योग्य है। அவர்கள் பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியை பெற்றவர்கள். वे स्वर्ग राज जाने के लिए योग्यता को पा लिए। அங்க போன உடனே வெண் வஸ்திரத்தை தரித்து ஆண்டவரோடு கூட அவர்கள் நடக்க போகிறார்கள். वहां पर जाने के बाद वे परमेश्वर के साथ सफेद वस्त्र को पहने हुए चलेंगे। அப்ப இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை तो इस सफेद वस्त्र को நாம் இழந்து போகவும் கூடாது, हमें खोना भी नहीं है, தீட்டுப்படுத்தவும் கூடாது. अशुद्ध भी नहीं करना है। பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए। சிலர்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன உடனே பரலோகத்துல இயேசுவோடு கூட நடக்க போனது மாதிரி எனக்கு தெரியுது. कुछ लोग को मैं जब कहा था ऐसा लग रहा है कि स्वर्ग में यीशु के साथ चलने के लिए गए। பக்கத்துல கையை பிடி சொல்லிருங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए। இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை इस सफेद वस्त्र இழந்து போகவும் கூடாது, தீட்டுப்படுத்தவும் கூடாது. इस उद्धार के वस्त्र को खोना भी नहीं है और उसे अशुद्ध होने भी नहीं देना है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்ப அசுசிப்படும்? तो ये उद्धार का वस्त्र कब अशुद्ध होगा? எப்ப தீட்டுப்படும்? कब ये जो गंदा होगा? அப்படின்னு பாத்தீங்கன்னா कब देखोगे तो லூக்காவின் புத்தகம் लूका का पुस्तक 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். 15वें अध्याय में हम पढ़ सकते। அங்க என்ன சொல்லி இருக்குன்னா, वहां पर क्या कहा गया है? ஒரு இளைய மகன் ஒருவன் இருந்தான். एक छोटा बेटा था। அவன் என்ன செய்தான்? वो क्या किया? தகப்பன் கூட இருந்தான். पिताजी के साथ में था। ஒரு நாள் தகப்பனை பார்த்து கேட்டான், एक दिन पिताजी को देखकर कहा, உங்க சொத்துல எனக்கு பங்கு தந்துருங்க. आपके जायदाद संपत्ति से मेरा हिस्सा दे दीजिए।
நான் வாங்கிட்டு போறேன். मैं लेकर जा रहा हूँ। அல்லேலூயா. हालेलुया। ரொம்ப அடம் பிடிச்சதுனால சொத்தை கொடுத்துட்டான். बहुत ही जिद किया, इस वजह से उसने दे दिया। இவன் விட்டு தூரதேசம் போனான். अब ये इसे लेकर जो है दूर देश चले गया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। தகப்பனிடத்திலிருந்து வாங்கிட்டு தூரதேசம் போனான். पिताजी से लेके दूर देश चले गया। தகப்பனை விட்டு தூரம் போய் விட்டான். पिता को छोड़ के दूर चले गया। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है சில நாட்களில் இவன் கையில் இருந்த பணங்கள் காலியாகி போச்சு. कुछ ही दिनों में इसके हाथ में जो पैसे थे वो खाली हो गए। இவனோடு கூட இந்த நண்பர்கள் தூரம் போய் விட்டார்கள். इसके साथ जो भी दोस्त मित्र थे वो इसे छोड़कर चले गए। இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்ல. अब खाने के लिए कोई रास्ता नहीं। இவன் என்ன செய்கிறான்? इसने क्या किया? பன்றி மேய்க்க போகிறான். सुअरों को चरने गया। பன்றியின் சாப்பாட்டை சாப்பிடுகிறான். सुअर जो खाते उसको खाने लगा பன்றிகளோடு படுத்துக் கொள்கிறான். और सुअरों के साथ लेटा रहता था। இப்ப கவனிங்க. अब ध्यान दीजिए, பன்றிகளோடு ஒருவன் படுத்துக் கொண்டால் அவன் வஸ்திரம் எப்படி இருக்கும்? सुअरों के साथ उनके बीच में एक व्यक्ति लेटकर सोता है तो उसका कपड़े कैसे रहेंगे? எப்படி இருக்கும்? कैसे रहेंगे? ஆல்மோஸ்ட் பன்றி மாதிரியே இருக்கும். सुअर की जैसे वो भी रहेंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இவன் வஸ்திரம் கரைபடுவதற்கான காரணம் என்ன? इसका वस्त्र में दाग लगने का कारण क्या है? இவன் வஸ்திரம் அசுசிப்படுவதற்கான காரணம் என்ன? इसका वस्त्र अशुद्ध होने का कारण क्या है? ஒரே ஒரு காரணம் தான். एक ही कारण, தகப்பனை விட்டு தூரம் போனா. पिता को छोड़ दूर गया। தகப்பனை விட்டு தூரம் போனா. पिता को छोड़ दूर गया। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। தகப்பனோடு இருக்கும்போது நல்ல வஸ்திரம். पिता के साथ जब है तो अच्छा वस्त्र। தகப்பனை விட்டு தூரம் போது அவனுடைய வஸ்திரம் தீட்டுப்படுகிறது. पिता को छोड़ के जब दूर गया तो उसका वस्त्र अशुद्ध हुआ। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, ஏசப்பாவை விட்டு கொஞ்சமா தூரம் போனாலும் நமக்கு ஆண்டவர் தந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தீட்டுப்பட்டுரும், கரப்பட்டுரும். यीशु पिता को छोड़कर हम थोड़ा भी दूर जाएंगे तो हमें जो दाग का वस्त्र दिए गए उसमें दाग लग जाएगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவ கரபடிஞ்சிட்டு பாஸ்டர். अब दाग लग गया पास्टर, என்ன செய்கிறது? क्या करे? அவன் ஒரு நாள் எழுந்தான், वो एक दिन उठा, ஒரு தீர்மானம் பண்ணினான். उसने एक फैसला किया, நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன். मैं मेरे पिता के घर जाऊंगा। தகப்பன் வீட்டுக்கு போவேன். पिता के घर जाऊंगा। ஹalleluya. हालेलुया। இந்த பன்றி கூட்டத்துக்குள் கிடக்க மாட்டேன். मैं इस सूअरों के झुंड के बीच में नहीं रहूंगा। இந்த பன்றி கூட்டத்துக்குள் இருந்து इस सूअरों के झुंड से எழும்புவேன். उठूंगा। கரைபடிந்த வஸ்திரமா இருந்தாலும் பரவாயில்லை. कोई बात नहीं, इसमें दाग लगा वस्त्र है तो भी என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். मैं पिता के घर जाऊंगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தீர்மானத்தை கவனித்துக் கொள்ளுங்க. इसके फैसले को देखिए। கரைபடிந்த ஆமென் ஸ்தோத்திர வஸ்திரமா இருந்தாலும் பரவாயில்லை. अरे दाग लगा वस्त्र है तो भी कोई बात என் नहीं। ரட்சிப்பின் வஸ்திரம் பாவத்தினால் தீட்டுப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை. मेरा उद्धार का वस्त्र पाप से अशुद्ध है तो भी कोई बात नहीं। எழும்புவேன். उठूंगा। என் அப்பாவை தேடி போவேன். मेरे पिता को ढूंढ कर என் जाऊंगा। அப்பாவை தேடி போவேன். मेरे पिता को ढूंढ कर என் जाऊंगा। தகப்பன் வீட்டுக்கு நான் போவேனானால் मेरे पिता के घर में जाऊंगा तो என்னை சுத்தம் பண்ணுவதற்கு அங்கே ஆட்கள் இருக்கிறார்கள். मुझे साफ शुद्ध करने के लिए वहां पे लोग हैं। எனக்கு வேற வஸ்திரங்களை தரிப்பிப்பதற்கு அங்கே ஆட்கள் இருக்கிறார்கள். मुझे दूसरा वस्त्र पहनाने के लिए लोग वहां पर है। தீர்மானம் தாங்க வேணும். தீர்மானம் தான் வேணும். फैसला, निर्णय लेना ही चाहिए। தீர்மானம் தான் வேணும். निर्णय लेना ही चाहिए। ரட்சிப்பின் வஸ்திரம் தீட்டுப்பட்டுச்சா? उद्धार का वस्त्र अशुद्ध हुआ क्या? தீட்டுப்பட்ட ட்ரெஸ்ஸோட வாழ்ந்துகிட்டு இருக்காத. अशुद्ध पाए हुए वस्त्र के साथ अशुद्ध जीवन के साथ मत जीवन बिताइए। ஆமென். आमीन। ஒரு கல்யாண வீட்டுக்கு போறிய, एक शादी के घर जा रहे हो, நல்ல ட்ரெஸ் போட்டுருக்கிய, अच्छा कपड़ा पहने हो, ஆமா போற வழியில जाने वाले रास्ते में ஆமா கொஞ்சம் நல்ல கருப்பு கலர்ல சகதிய உங்க மேல பட்டுட்டு एक काला जो कीचड़ है वो आपके ऊपर लग गया, என்ன நடக்கும்? क्या करोगे? பரவாயில்லைன்னு கல்யாண வீட்டுக்கு போவியலா? अरे कोई बात नहीं, चलो ऐसी शादी के घर जाते करके जाओगे क्या? வீட்டுக்கு போவிய, घर पर जाओगे, அதை துவைச்சு கூட போட மாட்டோம், அடுத்த ட்ரெஸ் போட்டுருவோம். उसे धोकर भी नहीं पहनेंगे, दूसरा ही नया एक वस्त्र लेके पहनेंगे। ஆனா लेकिन சர்ச்சுக்கு வரும்போது பட்டா सिर्फ चर्च में आने लगे, திருப்பி வீட்டுக்கு போய் படுத்துக்கிடுவோம். घर पे जाके वापस लेट जाएंगे। என்ன பண்ணிடுவோம்? क्या करेंगे? கேட்டா என்ன சொல்லுவோம்? அழுக்கு பட்டுட்டு பாஸ்டர். पूछेंगे तो क्या कि आने के समय में कीचड़ लग गया था कपड़े पे। पास கல்யாண வீட்டுக்குனா शादी का घर है तो கடகட்டு கழுத रहने दो उसको, அந்த பிறகு துவைச்சுக்கலாம் வேண்டாம். आने के बाद धो लेंगे उसको, சாப்பாடுக்கு குறைஞ்சு போயிடும். खाना कम हो जाएगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஏன் உங்களுக்கு சொல்றேன்? क्यों आपसे कह रहा हूँ? அழுக்குப்பட்ட Dress மாத்தணும்னு புத்தி வருதுல்ல.
गंदा लगे हुए कपड़े को बदलना है करके बुद्धि आता है ना। ரட்சிப்பின் வஸ்திரம் கரப்பட்ட उடனே उद्धार का वस्त्र में जो ये दाग लगते ही, கரப்பட்ட இடத்தை விட்டு எழும்பி दाग लगा हुआ उस जगह से उठकर மறுபடியும் फिर से ஏசப்பாட்ட வந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை சேஞ்ச் பண்ணணும்ன்றதான புத்தி உங்களுக்கும் எனக்கும் अनेक நேரத்தில் இல்லாமல் போகிறது. यीशु पिता के पास आकर अपने वस्त्र को शुद्ध करना के ऐसा विचार हमारे अंदर नहीं आता। எங்க கரப்பட்டுச்சோ जहां पर दाग लगा உடனே எழும்பணும் அந்த இடத்துல இருந்து. तुरंत वहीं पर से उठना है, உடனே அப்பாட்ட போணும். तुरंत पिता के पास जाना है। पिता, நீங்க தந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரப்பட்டுச்சுப்பா, आपका दिया हुआ उद्धार का वस्त्र में दाग लग गया है, மறுபடியும் உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. दोबारा आपके लहू से धोइए। எங்க அப்பா எப்ப வேணாலும் கழுவுறதுக்கு ரெடியா இருக்கிறார் உன்னை. पिता जो जब चाहिए तुझे धोने के लिए तैयार है। ஹalleluya, हालेलुया। இளைய குமாரன் எழும்பி போனா छोटा बेटा उठकर चला, தகப்பன் பார்த்தாரு, पिता ने देखा, வா வான்றாரு, आ करके पुकारे, வேலைக்காரங்களை கூப்பிடுறாரு, नौकरों को बुलाते, இந்த Dress-ஐ கழட்டுங்க, इस कपड़े को उतारिए, குளிப்பாட்டுங்க, उसको नहलाइए, நல்ல அழகான Dress-ஐ மறுபடியும் உடுத்து வைங்க. अच्छा सुंदर कपड़ा फिर से पहनाइए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। இந்த கவனித்துக்கள். अच्छे से ध्यान दीजिए। ரட்சிப்பின் வஸ்திரம் கரப்பட்டிருக்குன்னா तेरा उद्धार के वस्त्र में दाग लगाए तो அப்பாட்ட நீ திரும்பி வந்துரு. पिताजी के वापिस आ जा, வெக்கப்படாத, शर्मा मत, வெக்கப்படாத. शर्मा मत। எழும்ப கரப்பட்ட இடத்திலிருந்து வெளியே வா, வெளியே வா. दाग लगे हुए जगह से उठ के बाहर आ। ஹalleluya, हालेलुया। மறுபடியும் பண்டி கூட்டத்தில் இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. फिर से तू सुअर के झुंड में रहे से परमेश्वर नहीं चाहते। மறுபடியும் ரட்சிப்பின் வஸ்திரம் ஏமன் சுத்திகரிக்கப்படுவதையா, वापिस तेरा उद्धार का वस्त्र शुद्ध हो, ஏமன் ரட்சிப்பின் வஸ்திரம் மறுபடியும் புதிதாக்கப்படுகிறதையும் தேவன் விரும்புகிறார். और जो उद्धार का वस्त्र फिर से नया वो इसे ही परमेश्वर चाहते हैं। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है मालूम இந்த है क्या? ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம பரலோகத்துல போய் நிக்க முடியாது உன்னால. इस उद्धार के वस्त्र के बिना तू स्वर्ग जाके खड़े नहीं रह सकता। பைபிள் தெளிவா சொல்லுது பாரு. बाइबल साफ कहता है, வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள் वस्त्र को जिन्होंने अशुद्ध नहीं किए பாத்திரவான்கள், वे योग्य है, பாத்திரவான்கள். वे योग्य है, அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து அவன் ஆண்டவரோடு கூட நடப்பார்கள். वे सफेद वस्त्र पहने हुए परमेश्वर के साथ घूमेंगे। இதனால் ऐसा है तो ரட்சிப்பின் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தினவர்கள், उद्धार के वस्त्र को जिन्होंने अशुद्ध किया, பரலோகத்துக்கு பாத்திரவான்களே கிடையாது. स्वर्ग के योग्य ही नहीं, பாத்திரவான்களே கிடையாது. वो स्वर्ग के योग्य ही नहीं, ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். परमेश्वर के साथ घूमने के लिए लायक नहीं। ஹalleluya, हालेलुया। சத்தம் ஹalleluya சொல்லுங்க जोर பார்க்கலாம். से हालेलुया बोलिए, இன்னொன்னு சொல்லுங்க பார்க்கலாம். और एक बार बोलिए, இன்னொன்னு சொல்லுங்க பார்க்கலாம். और एक बार बोलिए। இன்னைக்கு உன் ரட்சிப்பின் வஸ்திரம் அசுசிப்படுத்திருக்கா? हाँ, तेरा उद्धार का वस्त्र शुद्ध है क्या? பண்ணி கூட்டத்திலிருந்து எழும்பிரு. सुअर के झुंड से खड़े हो जा। நீ செய்கிற பாவம் தான் பண்ணி கூட்டம். तू जो पाप कर रहा है वही सुअर का झुंड है। நீ செய்கிற பாவம் தான் பண்ணி கூட்டம். तू जो पाप कर रहा है वही सुअर का झुंड है। ஹalleluya, हालेलुया। அந்த அசுத்தத்திலிருந்து எழும்பு. उस अशुद्धता से उठ। எத்தனை காலம் தான் மாய்மாலமான வாழ்க்கை வாழுவ? अरे कितने सालों से तो दिखावटी का जीवन जिएगा, எத்தனை காலம் தான் உலகத்தை ஏமாத்துவ? कितने साल तू दुनिया को उल्लू बनाएगा। ஆண்டவரை ஏமாத்த முடியாது. परमेश्वर को उल्लू नहीं बना सकता, உலகத்தை ஏமாத்தலாம். दुनिया को उल्लू बना सकता है। ஒன்னு புரிஞ்சுக்க, एक बात समझ ले, அசுசிப்படுத்தி இருந்தால் अशुद्ध किया है तो இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு சான்ஸ் தரார். आज परमेश्वर तुझे एक मौका दे रहे। எழும்பி அப்பாட்ட வந்து அப்பாட்ட வந்து அப்பாட்ட வந்து तू उठकर पिताजी के पास आ जा, அவருடைய ரத்தம் உன்னை இன்னும் கழுவும். उनका लहू तुझे आज भी धोएगा, அவருடைய ரத்தம் இன்னும் உன்னை பரிசுத்தப்படுத்தும். उनका लहू आज भी तुझे पवित्र करेगा, அவருடைய ரத்தம் மறுபடியும் மறுபடியும் உன்னை சுத்திகரிப்பதற்கு போதுமானதா இருக்கிறது. उनका लहू तुझे दोबारा दोबारा शुद्ध करने के लिए काफी है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। அதை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए, எப்ப தகப்பனை விட்டு தூரம் போகிறோமோ जब पिता को छोड़ दूर जाते हैं, மறுபடியும் ஜென்ம சுபாவங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கும். फिर से जन्म का स्वभाव जो है सिर के ऊपर खड़े होता है। எப்ப தகப்பனை விட்டு தூரம் போகிறோமோ जब पिता से दूर जाते हैं, மறுபடியும் பாவ எண்ணங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கும். फिर से पाप के विचार हमारे अंदर खड़े होता है। எப்ப அவன் பாவத்துக்கு நேராய் போகிறோமோ, जब हम पाप की ओर जाते हैं, தகப்பனை விட்டு தூரம் போகிறோமோ, पिता को छोड़ दूर जाते हैं, அவர்களுக்குள்ள ஆவியின் சிந்தை மாறி மாமிசத்தின் சிந்தை உருவாக ஆரம்பிக்கும். उनके अंदर आत्मा का विचार हटकर शारीरिक विचार उत्पन्न होते हैं। ஒரே ஒரு வார்த்தையில உங்களுக்கு சொல்றேன், एक ही बात मैं आपको बताता எப்ப हूँ, தகப்பனை விட்டு தூரம் போகிறோமோ, जब पिताजी को छोड़ के दूर जाते हैं, பாவத்தை அறிக்கை செய்துட்டு விட்டு வந்தோம் பாத்தீங்களா, पाप को अंगीकार करके जो छोड़ कर आए थे ना, அந்த பாவத்துக்கு நேராய் மறுபடியும் திரும்புவார்கள். उसी पाप की ओर फिर से जाएंगे। மறுபடியும் சொல்கிறேன், फिर से कहता हूँ, இனி தகப்பனை விட்டு தூரம் போயிட்டேனா, अब तो पिता को छोड़ के दूर चले गया है तो, ரட்சிப்பின் வஸ்திரம் கரப்பட்டுட்டுனா, तेरा उद्धार के वस्त्र में दाग लग गया है तो, இயேசுவண்ட வரும்போது பாவத்தை அறிக்கையிட்டுட்டு வந்த பத்தியா, यीशु के पास आते समय पाप को कबूल करके आए ना। எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆமென் ஆவியானவர் என்னை ஏவுகிறார்.
एक उदाहरण कहने के लिए आत्मा परमेश्वर आ रहे हैं। ரட்சிக்கப்பட்டவன்னு ஒரு தீர்மானம் பண்ணிருப்பேன். उद्धार पाते एक फैसला किए होंगे, நான் சீரியல் எல்லாம் பார்க்க மாட்டேன் இனிமே. मैं टीवी सीरियल सब नहीं देखूंगा, காமெடி எல்லாம் பார்க்க மாட்டேன். कॉमेडी सब नहीं देखूंगा। Praise the Lord. Praise the Lord। இப்போ உன் ரட்சிப்பின் வஸ்திரம் கரப்பட்டுச்சு. अब उद्धार का वस्त्र में दाग लग गया, தகப்பனை விட்டு தூரம் போன. पिता को छोड़ के दूर चले गए। மறுபடி அதை நீ பார்க்க ஆரம்பிப்ப. அதான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன். दोबारा तो उसी सीरियल को देखने लगे, यही एक उदाहरण कहता हूँ। அங்க பண்ணி கூட்டத்துக்கு மறுபடி போயிருவேன். वही सुअर के झुंड में तो फिर से चले जाएगा। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। தீர்மானங்கள் உடைஞ்சிருக்கும். तेरे फैसले टूट गए रहेंगे, தீர்மானங்கள் உடைஞ்சிருக்கும். तेरे निर्णय टूट गए रहेंगे, மறுபடியும் பழைய பாவத்துக்கு போயிருவேன். दोबारा तो पुराने पाप में चले जाएगा। Praise the Lord. Praise the Lord। Amen. ஆவியின் சிந்தை மாறிடும். आत्मा का विचार बदल जाएगा, மாமிச சிந்தை உருவாக ஆரம்பிச்சிடும். शारीरिक विचार उत्पन्न होने लगेगा, தேவ மகிமையை இழந்துருவேன். परमेश्वर की महिमा को खो देगा, சமாதானத்தை இழந்து விடுவாய். शांति को खो देगा। இதுதான் amen உன் வஸ்திரம் கரைபட்டிருக்கிறதின் அடையாளங்கள். यही तेरे वस्त्र में दाग लगे करके निशानी है। இளைய குமாரனை போல நீ திரும்பி வந்துரு. छोटे बेटे के समान तो फिर से आ जा। மறுபடியும் உன்னை காண்டவர் புதிய வஸ்திரங்களை உடுத்துவிப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். फिर से वो तुझे नया वस्त्र पहनाने के लिए वो तैयार है। இந்த வஸ்திரம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. इस वस्त्र के बिना स्वर्ग राज नहीं जा सकते, இயேசுவின் வருகையில போக முடியாது. यीशु के आगमन में नहीं जा सकते। அல்லேலூயா. हालेलुया। ஆசாரியர்களை அவன் அடையாளப்படுத்துவதற்கு விசேஷ வஸ்திரம். याजकों को पता लगाने के लिए विशेष वस्त्र, புதிய ஏற்பாட்டின் ஆசாரியர்களை அடையாளப்படுத்துவது ரட்சிப்பின் வஸ்திரம். नए नियम के याजकों को पता लगाने के लिए उद्धार का वस्त्र। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பரலோகமும் ஏமன் உலகமும் உன்னை ஆசாரியர்கள் என்று தேவ பிள்ளைகள் என்பது அடையாளம் எப்படி கண்டுபிடிக்க? ये स्वर्ग और ये दुनिया और परमेश्वर के बच्चे लोग तू याजक के करके कैसे पता लगाएंगे? தரித்திருக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மூலமாக. तू पहना हुआ उद्धार के वस्त्र के द्वारा। அல்லேலூயா. हालेलुया। விண்வெளிக்கு போறாங்க பாருங்க, ஸ்பேஸ்க்கு போறாங்க பாருங்க. जो जो स्पेस में जाते हैं ना, இவங்க போகும்போது ये जाते समय நம்மள மாதிரி Dress போட்டுட்டு போக மாட்டாங்க. हमारे जैसे कपड़े पहन के नहीं जाते। போவங்க நிக்கிறியா? ऐसे ऐसे पहन के जाए करके लगता है क्या? போக மாட்டாங்க. नहीं போக மாட்டாங்க. नहीं, அவங்களுக்குன்னு தனி Dress இருக்கு. उनके लिए अलग कपड़े हैं। அப்படி டாப் டு பாட்டம் ஃபுல் கவர். वो ऊपर से लेकर नीचे तक पूरा कवर, அவங்களுக்குன்னு ஒரு தனி Dress. उनके लिए एक अलग प्रकार का कपड़ा। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए, மேல போறவனுக்கு जो अंतरिक्ष तक जाते हैं उनके लिए ஒரு விசேஷ Dress இருக்குல்ல. एक विशेष कपड़ा है ना, கீழ போறவனுக்கு விசேஷ Dress எல்லாம் வேண்டாம். नीचे जाने के लिए विशेष कपड़ा नहीं चाहिए। கால் தடுக்குனா நம்ம கீழ விழுந்துருவோம். हम पैर से ठोकर गए तो नीचे गिर जाएंगे, ஆனா மேல பறக்கிறவனுக்கு लेकिन जो ऊपर उड़ने वाला है ஒரு விசேஷ Dress. एक विशेष कपड़ा। நீங்க மேல போணும்னா आपको ऊपर जाना है तो விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா இல்லையா? समझे कि नहीं? மேல போணுமா? ऊपर जाना है क्या? இப்ப இல்ல, பயப்படாதீங்க. अभी नहीं, डरिए मत। சிலர் உட்கார்ந்து இருந்தது, என்ன பாஸ்டர் மேல போணுமா மேல போணுமா அப்படின்னு கேக்குறிய? कुछ लोग बैठे हुए पूछ रहे क्या पास्टर ऊपर जाना है क्या, ऊपर जाना है क्या बोल रहे हो? இப்போ உங்களை அனுப்பல நான். अभी आपको नहीं भेज रहे हम। praise the lord. प्रेज द लॉर्ड। அல்லேலூயா. हालेलुया। இயேசுநாதர் வரும்போதாவது போணுமா? यीशु मसीह जब आएंगे तब तो जाना है क्या ऊपर? ஆமான்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हाँ बोलने वाले हालेलुया बोलिए। போணும் இல்ல? जाना है ना? போணும் இல்ல? जाना है ना? அப்ப உங்களுக்கு விசேஷ Dress இருக்கணும். तो आपके लिए विशेष कपड़ा वस्त्र होना चाहिए। praise the lord. प्रेज द लॉर्ड। மேல பறக்கிறவங்களுக்கு விசேஷ Dress வேணுங்க. ऊपर जो उड़ने वाले उनको विशेष वस्त्र चाहिए, அதான் ரட்சிப்பின் வஸ்திரம். वही उद्धार का वस्त्र। ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம மேல பறக்க முடியாது. उद्धार के वस्त्र के बिना ऊपर उड़ नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। அந்த சம்பவத்தை நினைச்ச எனக்கு ஆச்சரியமா இருக்கும். वो घटने को सोचूंगा तो मुझे बहुत आश्चर्य होता है। அப்படி கண்ணிமைக்கும் நேரத்தை, एक पलक झपकते उस समय के अंदर, கண்ணிமைக்கும் நேரத்தை एक पलक झपकते के समय के बीच में மறுரூபமாக்கப்படுவா. हम रूपांतर किए जाएंगे। கண்ணு வச்சு மூடுறதுக்குள்ளால மேகமண்டலங்களை தாண்டி ஏசப்பா பக்கத்துல போய் நிப்பா. पलक झपकने से पहले हम जो है बादल के मंडल को पार करके यीशु के बगल में जाकर खड़े रहेंगे। அவர் சும்மா தனியா எல்லாம் வர மாட்டாரு. और वो भी अकेले नहीं आएंगे। நம்ம எதிர்கொண்டு வர்றதுக்கு தனியா எல்லாம் வர மாட்டாரு. हमसे मिलने के लिए आने के लिए वो अकेले नहीं आएंगे। அங்க மேளதாளத்தோட தான் வருவாரு. वहां पर वो ढोल बाजे के शब्द के साथ आएंगे। பிரதான தூதனுடைய சத்தம், प्रधान दूतों की आवाज, எக்காள சத்தங்கள், तुरही की आवाज, हम அங்க நின்னுகிட்டு அடிச்சுக்கிட்டே நிக்கா. वहां पर वो बजाते रहेंगे। கண்ணிமைக்கும் நேரத்தை, पलक झपकते के अंदर, கண்ணிமைக்கும் நேரத்தை
பார்த்து. पलक झपकने के अंदर. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஃளைட்ல போய் மேலே ஏறணும்னா எவ்வளவு டைம் ஆகுது தெரியுமா? फ्लाइट में जाकर ऊपर चढ़ने के लिए कितना समय लगता है मालूम है क्या? கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது ரன்வேல அப்படியே போயிட்டே இருக்கு. तकरीबन 10 मिनट तो रनवे में वैसे ही दौड़ते रहता है. நானும் என் மனைவியும் போயிட்டே இருந்தேன். एक दिन पास्टर माँ यात्रा कर रहे थे. 10 நிமிஷம் தாண்டிச்சு ரன்வேல தான் போகுது. 10 मिनट के ऊपर हो गए रनवे में जा रहा है. 15 நிமிஷம் ஆச்சு ரன்வேல தான் போகுது. 15 मिनट हो गए रनवे में जा रहा है. நான் என் மனைவி பார்த்து ஜோக்கா சொன்னேன். पास्टर जी ने पास्टर माँ को देख के जोक से कहे, ஏமா ரோடு வழியாவே இவன் கொண்டு விட்டுருவான் போல இருக்கு. ऐसा लग रहा है कि रोड के रास्ते से जाके पहुंचा देगा. Praise the Lord. Praise the Lord. ஏன் உங்களுக்கு சொல்றேன்? क्यों आपसे कह रहा हूँ? அதுக்கு எழுப்பணும்னா उसको ऊपर उड़ान लेना है அதுக்கு டைம் இருக்கு. उसके लिए समय है. அதுக்கு என்ஜின் சூடா வேண்டியது இருக்கு. उसका इंजन गर्म होना चाहिए. அதுக்குள்ள காரியங்கள்லாம் நடக்க வேண்டியது இருக்கு. उसके कार्य जो भी होने चाहिए. இயேசுநாதர் வரும்போது लेकिन यीशु मसीह आते समय, Praise the Lord. Praise the Lord, Praise நல்லா கவனிச்சுங்க. अच्छे से समझ लीजिए. என்ஜின் சூடாகாம கிடக்கிறதெல்லாம் கீழே தான் கிடக்கும். इंजन जिनका गर्म नहीं है वो नीचे पड़े रहेंगे. இதெல்லாம் நல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி जो जो अच्छा उद्धार का वस्त्र पहनकर அபிஷேகத்துல சூடா இருக்கா. अभिषेक में गर्म है क्या? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அங்க சத்தம் கேட்கும் இது பாட்டுக்கு எழும்பிரும். वहां पर आवाज आते ही यहाँ से उठ जाएगा. தானாவே எழும்பிரும். अपने आप उठेगा. எழுப்ப வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. उठाने की आवश्यकता सब नहीं. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. விசேஷ வஸ்திரங்கள். विशेष वस्त्र. விசேஷ வஸ்திரங்கள். विशेष वस्त्र. ஆமென். आमीन. உயர பறப்பதற்கு மிக அவசியம். ऊंचा उड़ने के लिए बहुत आवश्यक है. வெளிப்படுத்தல் 16:15 சொல்லுது. प्रकाशित वाक्य का 15वें अध्याय का 14वां वचन कहता है இயேசு எப்படி வருவாரா? कि यीशु कैसे आएंगे? திருடனை போல. एक चोर के समान. சொல்லிட்டுலாம் வர மாட்டாரு. बता के सब नहीं आएंगे. ஆமென். आमीन. நாளைக்கு வருவேன் அடுத்த வருஷம் வருவேன் எல்லாம் சொல்லிட்டுலாம் வர மாட்டாரு. मैं कल के दिन आऊंगा, अगले साल आऊंगा, ऐसा बता के नहीं आएंगे. ஆமென். आमीन. ஆமென். आमीन. சிலர் வந்து நினைக்கிறாங்க कुछ लोग ऐसा सोच रहे हैं, என்னை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். मुझसे परमेश्वर बहुत प्यार करते हैं, எனக்கு சொல்லாம வருவாரா? मुझसे बताए बिना आएंगे क्या? என் ஆண்டவர் தெளிவா சொல்லிருக்காரு. मेरा परमेश्वर साफ कहे, திருடனை போல வருவேன். देख मैं चोर की नहीं आता हूँ. சொல்லிட்டா வருவான். बता के आएगा क्या चोर? சொல்லிட்டா வருவான். चोर बता के आता है क्या? அதே மாதிரி தான் இயேசுநாதன் சொல்லாம வந்துருவார்களே. वैसे यीशु मसीह भी बिना बताए आएंगे. விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? சொல்லாம வந்துருவார் பாத்துங்க. बिना बताए आ जाएंगे. சொல்லாம வந்துருவாரு. बिना बताए आएंगे. கதவை தட்டி ஒண்ணும் கூட்டிட்டு போக மாட்டாரு. दरवाजा को खटखटा कर सब लेकर नहीं जाएंगे. நீ ஆயத்தமா இருந்தா ஐசாய் உடி जाएगा. तू तैयार है तो அப்படியே பறந்துருவ. ஆமென். ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆயத்தமா இருந்தா பறந்துருவ. तू तैयार है तो उड़ जाएगा. அவ்வளவுதான் வேலை. उतना ही काम. அவ்வளவுதான். आमीन. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. வீடு வீடா தட்டி. घर घर दरवाजा खटखटा कर. இது எங்க ஊர்ல ஒரு மோசமான வழக்கம் உண்டு பாத்துடுங்க. हमारे गांव में एक बुरी आदत है, கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. शादी के घर के लिए शादी का पत्रिका दिए होंगे. அடுத்த நாள் வீடு வீடா இன்னைக்கு கல்யாணம் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. अगले दिन घर घर, आज हमारे घर में शादी, आप आ जाइए. நான் சொன்னேன் விளங்காதவனே. मैं कहता अबे, பத்திரிக்கை எது கொடுத்திருக்கு உனக்கு தெரியுமா? अरे नहीं सुधरने वाले, तेरे को पत्रिका क्यों दिए पता है क्या? செத்த வீட்டுக்கு கூட அப்படிதான். मरे हुए घर के लिए भी பிரேயர் மீட்டிங்னு சொல்லியாச்சுல. प्रेयर मीटिंग करके बता दिए ना. அதுக்கு பிறகு அவன் பிரேயருக்கு வரணும்னா நம்ம வீடு வீடா போய் சொல்லணுமா? उसके बाद वो प्रार्थना के लिए आना चाहिए तो उसको घर घर जाके बोलना पड़ता है. எனக்கு இந்த மந்திரம் தெரியாது. मेरे को ये मंत्र मालूम नहीं. நான் எங்க அம்மா இறந்தப்ப சொன்னாங்க வீடு வீடா சொல்லணும். पास्टर जी जब उनकी मम्मी मर गए थे तो घर घर जाके बताए. நான் சொன்னேன் கல்லறையில சொல்லியாச்சுல. मैंने कहा कि कब्र में बता दिए ना. வர்றவனுக்கு இட்லி சாம்பார் கிடைக்கும். जो आएगा उसको इडली सांभर मिलेगा, இல்லைன்னா அவனுக்கு இல்ல போ. जो नहीं है उसको नहीं मिलेगा. இனி அவங்க வீட்டுல போய் ஒண்ணுன்னா फिर उनके घर में, हर एक के घर में जाके कैसे बुलाना? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. என்ன क्योंकि நமக்குள்ள ஆண்டவருடைய சுபாவம் இருக்கு பாத்துங்க. हमारे अंदर परमेश्वर का स्वभाव है. என்ன ஆண்டவர் அப்படித்தான் परमेश्वर भी वैसे ही சொல்லிட்டாரு வருவேன். बता दिए आऊंगा. இனி வந்து தட்டிக்கிட்டு ஏய் நான் வந்துகிட்டே இருக்கேன் பாத்துக்கா. ரெடி ஆயிக்க. குளிச்சுக்க. போவோம். நேரம் ஆயிட்டு. இந்த ஜோலியே கிடையாது. ऐसा आकर खटखटाकर, अरे मैं आ रहा हूँ, तू तैयार हो जा, तू नहा ले, तू रेडी हो जा, कपड़ा पहन ले, ऐसा सब नहीं. திருடனை போல வரப்போகிறார். चोर के समान आने वाले हैं. வஸ்திரத்தை காத்துக்க. वस्त्र को बचाए रहो. ஹalleluya. हालेलुया. சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்க. वस्त्र को बचाए रखिए. ஆமென். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் मत्ती के सुसमाचार का 22वां अध्याय 11-12 சொல்லப்பட்டிருக்கு. 11वें और 12वें वचन में कहा गया है. சொல்றது வாசிக்கிறேன் கவனிங்க. इसमें मैं पढ़ता हूँ, ध्यान से सुनिए.
அங்க ஒரு பெரிய ஒரு ராஜாவுடைய மகனுக்கு கல்யாணம். वहाँ पर एक बड़े राजा के बेटे की शादी है। அவன் ஏமன் ஸ்தோத்திரம் என்ன சொல்றான்னா, वो क्या कहता है? ஏமன் ஸ்தோத்திரம் நிறைய பேரை கூப்பிடுறான். அதுக்கு முந்தின வசனம் போடுப்பா. बहुत से लोग को बुलाता है। देखिए ஏமன் ஸ்தோத்திரம் ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றான், வேலைக்காரங்களை பார்த்து சொல்றான். अपने दासों को देखकर कहता है, வழியில போய் सड़क पर जाकर கண்ட நல்லவர்கள், जो भी भले लोग हैं, பொல்லாதவர்கள், जो बुरे लोग हैं, எல்லாரையும் கூட்டிட்டு வா. सभी को इकट्ठा करके लाओ। அவன் என்ன செய்றான்? वो क्या करता है? வேலைக்காரன் போய் दास जाकर ஆமா அங்க இருக்க போறோம் வரோம் அத்தனை பேர் நல்லவன் கெட்டவன் அத்தனை பேரையும் கூட்டிட்டு வரான் கல்யாண வீட்டுக்கு. बाहर जाकर अच्छे बुरे जो भी दिखते सबको लेकर आता है। இப்ப இந்த எஜமான் வர்றாரு. अब ये मालिक आते हैं, வந்து அங்க விருந்தாளிகளால் நிறைந்திருக்கிறத பார்க்கறான். वहां पर आकर मेहमानों से वहां जगह भरा हुआ है उसे देखते हैं। அப்ப அவன் அந்த ராஜா அந்த எஜமான் என்ன செய்றான்? உள்ள பிரவேசிக்கிறான். तो वो राजा मालिक क्या करता है? अंदर प्रवेश करता है। அங்க போகும்போது ஒருத்த மட்டும் கல்யாண வஸ்திரம் தரித்திராம இருக்கிறவன பார்க்கறான். तो वहां पर जाने के बाद वहां पर वो देखता है कि एक मनुष्य सिर्फ विवाह का वस्त्र नहीं पहना है। அவனை பார்த்து கேக்குறான், उसे देखकर पूछता है, சிநேகிதனே हे मित्र, கல்யாண வஸ்திரம் இல்லாம இங்க எப்படி வந்தே என்று கேட்டா. तो विवाह का वस्त्र पहने बिना यहाँ पर कैसे आया? அதற்கு பேசாமல் இருந்தா. उसकी मुंह से बात नहीं किया। ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி राजा सेवक को देखकर இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் इसके हाथ पांव बांधकर அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளில் போடுங்கள் என்று சொல்கிறார். बाहर अंधकार में डाल दो जहाँ पर रोना और दांत पीसना है। இந்த வசனத்தை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. इस वचन को ध्यान से सुनिए। ஏமன் ராஜா சொல்றான், राजा कहता है, என் பையனை கல்யாணம்ப்பா, मेरे बेटे की शादी है। ஊர்ல போற நல்லவங்க பொல்லாதவங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வா. गांव में जाकर जो भी अच्छे बुरे सबको ले आओ। அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்தான். सबको ले आए। வந்தா ராஜா வர்றான் உள்ள. राजा अंदर आता है। விருந்தாளிகளால் நிறைஞ்சிருக்கு. हाँ मेहमानों से भरा हुआ है। ஒருத்த மட்டும் கல்யாண வஸ்திரம் தரிக்கல. அதான் ரட்சிப்பின் வஸ்திரம். एक से विवाह का वस्त्र नहीं पहना, वही उद्धार का वस्त्र। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஏமன் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. सुसमाचार सभी को सुनाया गया। நல்லவங்க பொல்லாதவங்க எல்லாம் अच्छे बुरे सभी கல்யாண விருந்துக்கு வந்துட்டாங்க. विवाह के भोजन के लिए आ गए। அதான் சர்ச்சுங்க. वही चर्च சர்ச் ஊர்ல கிடந்தோம். गांव में पड़े थे। நல்லவனா இருந்தோம் பொல்லாங்கவனா இருந்தான். अच्छे थे बुरे थे। யாரோ ஒருத்தர் வந்து சுவிசேஷம் சொன்னாங்க. कोई तो आके सुसमाचार सुनाए। ஆலயத்துக்கு வந்தோம். कलीसिया में आए, ரட்சிக்கப்பட்டோம். उद्धार पाए। கல்யாண வஸ்திரம் என்கிறதான विवाह का वस्त्र कर कर ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினோம். उद्धार के वस्त्र को पहने। ஆமென். ஆமென். இப்ப இயேசு வர்றாரு, ராஜா வர்றாரு. अब यीशु आ रहे, राजा आ रहे, ராஜா வர்றாரு. राजा आ रहे। அவன் வந்து பார்க்கும்போது 99 பாஸ். वो आके देखते समय 99 पास। அத்தனை பேர் ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்திருக்கான். वे सभी उद्धार के वस्त्र पहने। ஒருத்த ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தவன் தான். एक व्यक्ति जो कलीसिया में आने वाला व्यक्ति, ஆனா அவன் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான். लेकिन वो बिना उद्धार के वस्त्र था। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தவன் மேல उद्धार का वस्त्र जिसके पास नहीं था वो व्यक्ति पर, அவனை பார்த்து ராஜா சொன்னார். उसे देखकर राजा कहता है, வேலைக்காரங்களுக்கு கட்டளை இடுகிறார். अपने दासों को देखकर आज्ञा देते, கையும் காலும் கட்டுங்க. उसके हाथ पांव को बांधिए। அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற वहाँ जहाँ पर रोना और दांत पीसना है, புறம்பான இருளுக்குள்ளால போடுங்க. उस बाहर अंधकार में डाल दो उसे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எங்கேயோ இருந்தோம். कहीं पर तो थे, சுவிசேஷத்தை கேட்டோம். सुसमाचार सुने, உள்ள வந்தோம். अंदर आए। ஆமென். आमीन। உள்ள வந்தது பெருசு இல்லைங்க. अंदर आए वो बड़ी बात नहीं, உள்ள வந்தது பெருசு இல்ல. अंदर आए बड़ी बात नहीं। ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா? उद्धार का वस्त्र है क्या? இருக்கா? है क्या? இருக்கா? है क्या? நல்லவங்க பொல்லாதவங்க தான். अच्छे बुरे உள்ள வந்தாச்சுல்ல. अंदर आ गए ना। ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கணும். उद्धार के वस्त्र को पहने रहना है, அதான் கல்யாண வஸ்திரம். वही विवाह का वस्त्र। Praise the Lord. Praise the Lord। விருந்துக்கு போறதுக்கு ரெடி ஆகுற வஸ்திரம். विवाह मेहमान नवाजी के लिए जाने के लिए तैयार होने का वस्त्र। ஆமென். आमीन। அல்லேலூயா. அல்லேலூயா। ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. मेमने का जो विवाह आया, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். दुल्हन अपने आप को सजा ली। ஆயத்தமா இருக்கிறீங்களா? तैयार हो क्या? ஆயத்தமா இருக்கிறீங்களா? तैयार हो क्या? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி வைத்து उद्धार के वस्त्र को पहनाकर நீதியின் சால்வையை நமக்கு தருகிறார். धर्म के चादर को हमें पहनाते हैं। ஆமென். ஆமென். இந்த நீதியின் சால்வைனா என்ன? धर्म का चादर मतलब क्या? மத்தேயு 3:15 சொல்லி இருக்கு. Matthew chapter 3 verse 15. मत्ती के 30 अध्याय का 15वां वचन, 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. 30 अध्याय का 15वां वचन कहता है, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக यीशु उसको जवाब देते हुए, இப்பொழுது இடம் கொடு. तो अब ऐसा होने के लिए जगह दे, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. क्योंकि हमें इस रीति से सब धार्मिकता को पूरा करना उचित है। அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். तब उसने उसकी बात मान ली। ஆமென். आमीन। இயேசு ஞானஸ்நானம் பெறதுக்காக யோவான்கிட்ட போறார். यीशु बपतिस्मा लेने के लिए यूहन्ना के पास जाते हैं। யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார்,
சொல்லுகிறான், यूहन्ना बपतिस्मा देने वाला कहता है, ஆண்டவரே, परमेश्वर நான் உங்களால ஞானஸ்நானம் பெறணும். मैं तो आपके द्वारा बपतिस्मा लेना चाहिए, நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கிறது? मैं कैसे तुमको बपतिस्मा दूं? இயேசு சொன்னார். 14வது வசனம் போடுப்பா. यीशु के 14 15வது वचन, வசனம் 15வது வசனம் சொல்கிறது, 15 वचन कहता है, இப்பொழுது இடம் கொடு, अब तो ऐसा होने दे, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டாம். क्योंकि हमें इस रीति से सब धार्मिकता को पूरी करनी है। கையை பிடி சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, நீதியின் சால்வை என்பது ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதை குறிக்கிறது. धर्म का चादर मतलब बपतिस्मा को लेने को दर्शाता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப இயேசுவண்ட வரும்போது तो यीशु के पास आते समय ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறார். परमेश्वर पाप को क्षमा करते हैं, பாவங்களை மன்னிச்சு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார். पाप को क्षमा कर उद्धार का वस्त्र पहनाते हैं। அதுக்கு அடுத்தது என்ன? நீதியின் சால்வை. நீதியின் उसके बाद क्या? धर्म का चादर। praise the lord, प्रेज द लॉर्ड, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆசாரியர்களுக்கு பாருங்க, அப்படியே ஒரு Dress, அதுக்கு மேல சால்வை. याजक को देखिए, उनके ऊपर एक ड्रेस, उसके ऊपर एक चादर। ஆமென், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ரட்சிப்பின் வஸ்திரம், तो उद्धार का वस्त्र, அதுக்கு மேல ஒரு சால்வை, நீதியின் சால்வை. उसके ऊपर धर्म का चादर। பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, ஞானஸ்நானம் கண்டிப்பா எடுத்துக்கணும். उद्धार पाओगे वो काफी नहीं, बपतिस्मा भी लेना है। praise the lord. प्रेज द लॉर्ड, அதுதான் நீதியின் சால்வை, वही धर्म का चादर, அதுதான் நீதியின் சால்வை. वही धर्म का चादर। ஹல்லேலூயா, हालेलुया। பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் கண்டிப்பா எடுத்துக்கணும். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से डूबकर बपतिस्मा जरूर लेना है। சிலருக்கு சந்தேகம், कुछ लोग को संदेह, குழந்தையா இருக்கும் போதெல்லாம் எடுத்துட்டோம் இல்ல, अरे हम जब बच्चे थे तब ले लिया ना, இயேசுநாதர் அங்க எடுக்கலையே. यीशु मसीह वहां नहीं लिए। இயேசுநாதர் எப்ப எடுத்தாரு? यीशु मसीह कब लिए? 30 வயசுல தானே எடுக்கறாரு. 30 उम्र में ही तो लिए। குழந்தையில ஞானஸ்நானம்னு சொல்லி பைபிள் சொல்லவே இல்லையே. बच्चे लोग के लिए बपतिस्मा करके बाइबल नहीं कहता। praise the lord, प्रेज द लॉर्ड, ஹalleluya. हालेलुया। குழந்தையில இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை. और बचपन में यीशु भी बपतिस्मा नहीं लिए, குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இயேசு கற்பிக்கவும் இல்லை. और बच्चों को बपतिस्मा दो करके यीशु ने सिखाया भी नहीं। ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. उद्धार पाकर मन फिराकर बपतिस्मा पा लीजिए। praise the lord, प्रेज द लॉर्ड, ஹalleluya. हालेलुया। ஞானஸ்நானம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. बपतिस्मा जो है बहुत ही अवश्य है। ஆமென். आमीन। நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். अच्छे से ध्यान दीजिए, एक उदाहरण कहता हूँ। கட்டப்பட்டிருந்த கழுதை அவிழ்க்கப்பட்டது. बांधा हुआ गधे को खोल दिया गया, இயேசு வண்டை வந்தது. यीशु के पास लाया। இயேசு வண்டை வந்த உடனே यीशु के पास आते ही அதுக்கு மேல என்ன போட்டாங்க? उसके ऊपर क्या डाले? துணியை போட்டாங்க. कपड़े बिछाए, துணியை போட்டாங்க. कपड़े बिछाए। ஹalleluya. हालेलुया। கட்டப்பட்டிருந்த வாழ்க்கை बंधा हुआ जीवन, கர்த்தர் கட்டவிழ்த்தார். परमेश्वर बंधन को खोले। ஆமென். आमीन। ரட்சிப்பின் வஸ்திரம், उद्धार का वस्त्र, நீதியின் சால்வை. धर्म का चादर, ரட்சிக்கப்பட்டாச்சு, उद्धार पा लिए, நீதியின் சால்வை போத்திரணும். धर्म का चादर पहना देना है। praise the lord, प्रेज द लॉर्ड, நீதியின் சால்வை ஞானஸ்நானம். धर्म का चादर बपतिस्मा। praise the lord. प्रेज द लॉर्ड। சிலர் கேட்காங்க, ஞானஸ்நானம் பெற்றா தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? कुछ लोग पूछ रहे बपतिस्मा लेंगे तभी स्वर्ग जा सकते हैं क्या? இந்த வார்த்தையின்படி சொல்கிறேன், इस वचन के आधार पर कहता हूँ। எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. क्योंकि हमें इस रीति से सब धार्मिकता को पूरा करना उचित है। இப்ப இயேசு யோவான் ஸ்நானகரை பத்தி சொல்றார். अब यीशु यूहन्ना बपतिस्मा देने वाले को देखकर कहते, ஞானஸ்நானம் கொடு. तू बपतिस्मा दे। அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறான். वो बपतिस्मा देता है। ஆமென். आमीन। அப்ப तब ஞானஸ்நானம் என்பது बपतिस्मा मतलब நீதியின் சால்வை. धर्म का चादर। எல்லா நீதியை நிறைவேற்றாதவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். सारी धार्मिकता को जो पूरा नहीं करता वो स्वर्गराज नहीं जाएगा। விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? எல்லா நீதியை நிறைவேற்றாதவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். सारी धार्मिकता को जो पूरा नहीं करेंगे वो स्वर्गराज नहीं जाएंगे। சிலர் கேட்பாங்க, कुछ लोग पूछेंगे, அந்த கள்ளன் இயேசுட்ட இருந்தானே, वो चोर जो यीशु के बगल में था ना, அவரை பார்த்து இயேசு சொன்னான்ல, இன்னைக்கு நீ என்னோட பரதேசில இருப்பா. उसे देखकर यीशु कहना कि तू आत्मा से स्वर्गलोक में रहेगा। அவன் போனான், அவன் பரலோகத்துக்கு போயிட்டான்ல, वो तो स्वर्गलोक चले गया ना। அவன் ஞானஸ்நானம் பெற்றானா? क्या उसने बपतिस्मा लिया था? அவன் ஞானஸ்நானம் சத்தியமா பெறல, कसम से बपतिस्मा नहीं लिया, ஆனா சிலுவையில் அறையப்பட்டான். लेकिन वो क्रूस पर चढ़ाया गया। உனக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறது ஈஸியா, சிலுவையில் அறையப்படுவது ஈஸியா? तेरे को बपतिस्मा लेना आसान है या क्रूस पर चढ़ना आसान है? இல்லன்னா ஞானஸ்நானம் வேண்டாம்னு சொல்லுங்க, நான் சிலுவையை கொண்டு வரேன், அரைஞ்சிடலாம் வச்சு. आपको बपतिस्मा नहीं चाहिए तो बताइए, हम क्रूस को लेकर आते हैं, हम चढ़ा देंगे क्रूस पर। ரெண்டுல ஒண்ணு பெற்றுட்டு பரலோகத்துக்கு போய் சேருப்போம். दोनों में से एक को लेकर तो स्वर्गराज चले जा। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। பரிசுத்த பெரிய ஞானி மாதிரி எல்லாம் கேட்க கூடாதுன்னு. बड़े ज्ञानी है ऐसा सबने बात करने का। அவன் உண்மைதான், ஞானஸ்நானம் பெறல, सच बपतिस्मा नहीं लिया, சிலுவையில அறைஞ்சாங்கல. लेकिन वो तो क्रूस पे चढ़ गया ना। வாங்கிக்கிறியா சிலுவையை? क्रूस लेते हो क्या? வாங்கிக்கிறியா? लेते हो क्या?
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அவனுக்கு நேரம் கிடைக்கலங்க. अरे उसको समय नहीं मिला. கடைசி நேரம் தான் ஆண்டவர் உண்மையான தெய்வம்னு ஏற்றுக்கொண்டான். अंतिम क्षण में वो परमेश्वर सच्चे करके उसने अंगीकार किया. வருஷம் முழுசும் பிரசங்க நீ கேட்க இல்ல. तू तो साल पूरा प्रचार सुन रहा है ना. Hallelujah. Hallelujah. இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டோம். इतना प्रचार सुनने के बावजूद அம்மா செத்த பிறகு ஞானஸ்நானம் உங்க அம்மாவை சீக்கிரமா ஒளிச்சிடணும் ஆசையா அவனுக்கு. माँ के गुजर जाने के आदमी बपतिस्मा लो. तेरी मम्मी जल्दी से गायब है, तेरी इच्छा है क्या? Praise the Lord. Praise the Lord. சிலர் சொல்லுவாங்க என் பிள்ளை கல்யாணமான அதனால தான் கல்யாணமே. कुछ लोग कहते हैं कि मेरे बच्चे की शादी नहीं, इसलिए बच्चे की शादी अब तक नहीं हो रही. இயேசுநாதர் வந்தா போவியா அதுதான் கேள்வி. यीशु मसीह आएंगे तो तू उनके साथ जाएगा क्या? यही सवाल. விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? அப்ப நீதியின் சால்வை போட்டுக்கணும் இல்ல? तो धर्म का चादर पहने रहना है ना. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. 1000 சாக்கு போக்குகளை சொல்லிடலாங்க. अरे हजारों बहाने कह सकते हैं. 1000 சாக்கு போக்கு சொல்லலாம். हजारे बहाने कह सकते हैं. ஆனா உனக்கு இயேசு வரும்போது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறதுக்கே நேரம் இல்லையே. लेकिन तेरे को यीशु मसीह आते समय बहाने कहने का ही समय नहीं है. கண்ணிமைக்கும் நேரத்தை पलक झपकते के समय में நொடி பொழுதே एक चुटकी भर में மறுரூபமாக்கப்படுவான். रूपांतर किए जाएंगे. அப்ப நின்னுகிட்டு உனக்கு இயேசுவே ஒரு சாக்கு போக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒளிஞ்சு போறதுக்கு முடியாது. तब तू यीशु एक बहाना है कर ऐसे तो बच नहीं सकता. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு போயிடக் கூடாது. दांत पीसना और रोने की जगह पर नहीं जाना है. பரலோக ராஜ்யத்துக்கு போனா स्वर्ग राज्य में जाना है. ஆசாரியர்கள் याजक விசேஷ வஸ்திரம் தரித்திருந்தார்கள். विशेष वस्त्र पहने हुए थे. ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்ட நமக்கு याजक के रूप में बुलाया गया हम ஆண்டவர் ரட்சிப்பின்கிற விசேஷ அவன் வஸ்திரத்தை परमेश्वर उद्धार का विशेष वस्त्र நீதியின் சால்வையும் ஆண்டவர் நம்ம மேல போடுறாரு. धर्म का चादर हमारे ऊपर परमेश्वर देते हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு. हाथ परमेश्वर तुझे देखकर कह रहे हैं ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு இருக்கா? उद्धार का वस्त्र तेरे पास है क्या? ஆமென். பாஸ்டர் இருந்துச்சு இழந்துட்டேன். पास था उसे मैं खो दिया. இருந்துச்சு தீட்டுப்படுத்திட்டேன். अरे था उसे मैंने अशुद्ध कर दिया. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. हाथ परमेश्वर कह रहे மறுபடியும் இயேசுப்பட்ட வா. दोबारा यीशु पिता के पास आ. மறுபடியும் இயேசுப்பட்ட வா. दोबारा यीशु पिता के पास வஸ்திரம் आ. தீட்டுப்பட்டிருந்தால் மறுபடியும் உன்னை சுத்திகரிப்பா. तेरा वस्त्र अशुद्ध है तो उसे वापस शुद्ध करेंगे. வஸ்திரம் இழந்து போயிருப்பாயனா तू वस्त्र को खो दिया है तो மறுபடியும் புதிய வஸ்திரத்தை உடுத்துவித்து அழகு பார்ப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கும் ஆசையுள்ளவராய் இருக்கிறார். दोबारा तुझे नया वस्त्र पहनाकर तेरी सुंदरता देखने के लिए पिता आज भी इच्छा करते. ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது. एक भी नष्ट नहीं होना ஒருத்தரும் चाहिए. நரகத்துக்கு போயிடக்கூடாது. एक भी नरक नहीं जाना அப்பா चाहिए. ஆசை அதுதான். पिता की इच्छा यही है. அப்பா ஆசை அதுதான். पिताजी की इच्छा यही है. ஒருத்தரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. कोई भी नरक नहीं जाना चाहिए. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்க. उद्धार के वस्त्र को पहन लीजिए. நீதியின் சால்வை உடுத்திக் கொள்ளுங்க. धर्म का चादर ओढ़ लीजिए. இயேசுப்பா சீக்கிரமா வரப்போகிறாரு. यीशु पिता जल्दी आने वाले हैं. லோகத்தில் போய் அவருக்கு முன்னதாக வெண் வஸ்திரம் தரித்து நடக்க வேண்டும். स्वर्ग में जाकर उनके सामने सफेद वस्त्र पहनकर घूमना है. ரோடு நடக்க வேண்டாம். उनके साथ चलना है. ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. अपने आप को तैयार कर लीजिए. परमेश्वर आपकी मदद करेंगे. முழங்கால் படியிடுவா. घुटने टेकेंगे. கண்களை மூடுவா. आंखों को बंद நம்ம करेंगे. எல்லாரும் முழங்கால் படியிட்டு हम सभी घुटने टेक कर ஆண்டவர் நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना करेंगे. அவன் எல்லாரும் ஜெபிக்க போறோம். सभी जन प्रार्थना करेंगे. 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 ஆமென். எல்லாரும் ஜெபிக்க போறோம். सभी जन प्रार्थना करेंगे. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் தாமே ரிப்போடே அவனையில் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனையில் வாராரே. மீண்டவரோ மேலோகமை சொல்ல மேதினியை விடுவா. கரங்களை தட்டி. மீண்டவரோ மேலோகமை சொல்ல மேதினியை விடுவா. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வா. நல்ல கைகளை தட்டி. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வா. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரை வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேக
மேகமீதில் மேசூராஜன் மேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவார். நல்ல கைகளை தட்டி மேகமீதில் ஆமென் சத்தமாய் என்னோடு சேர்ந்து மேகமீதில் மேகமீதில் ராஜன் மேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் வரும் வேளையை அவருமே அறியார் ஆண்டவரே. அவர் வரும் வேளையை அறியார் ஆண்டவரே. மேகமீதில் ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் மறுபடியும் மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ஷக்கபௌ ரவுதுரிபி கமௌ ரத்திபரபல தரபௌ துரிபி கமௌ ரத்திபரபௌ டபௌரியா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆயத்தமுள்ளவனாய் உம்மை சந்திப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்கப்படுறீங்க? मुझे तैयार करे प्रभु, एवं तैयार होकर प्रभु आपके आगमन में आपके साथ आने के लिए मुझे मदद करे. हालेलुया. எத்தனை பேர் வாய்களை திறந்து ஜெபிக்கப்படுறீங்க? ஏசப்பா என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. சொல்லுவீங்களா? என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் வஸ்திரம் தீட்டுப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் மறுபடியும் வருகிறேன். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். पवित्र आत्मा आपकी सहायता करने के लिए, मदद करने के लिए आया है. प्रेज द लॉर्ड. हम प्रार्थना करेंगे प्रभु यीशु मसीह उद्धार के वस्त्र, हालेलुया हेवन, हालेलुया हालेलुया हेवन, उद्धार के वस्त्र को मैंने खोल दिया है प्रभु यीशु मसीह. आज हालेलुया नया वस्त्र मुझे दीजिए. புதிய வஸ்திரத்தினால என்ன மூடுங்கப்பா. சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம நீ ஒரு ஆசாரியனா இருக்க முடியாது. நீதியின் சால்வை இல்லாம ஒரு ஆசாரியனா இருக்க முடியாது. ஏமன் ஹalleluya, ஏமன் ஹalleluya. उद्धार के वस्त्र के बिना एक याजक के जैसा नहीं रह सकते हैं. நல்ல வாய்களை திறந்து ஏசப்பாட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, எத்தனை காலங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கை மாய்மாலமா இருந்து கொண்டிருக்கும்? கரைப்பட்ட வாழ்க்கை, பண்டியின் கூட்டத்தின் வாழ்க்கை எத்தனை காலங்கள் தான் இருந்து கொண்டிருக்கும்? இப்ப ஏசப்பாவை சந்திக்க ஆயத்தமாயிக்க. அவன் வஸ்திரங்கள் தீட்டுப்பட்டவர்கள் இயேசுவோடு நடக்க பாத்திரவான்கள் அல்ல. வெண் வஸ்திரம் தரிக்கவர்கள் பாத்திரவான்கள் அல்ல. Thank you Jesus. ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட முடிந்த முழங்கால் படியிட்டேன். एक ही मिनट घुटने टेक सकते हो तो घुटने टेक कर. ஆண்டவரை பார்த்து சொல்லு. परमेश्वर को देखकर बोलिए. கைகளை மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்லு. दोनों हाथों को सीने से लगाकर बोलिए. இயேசுப்பா, यीशु पिता, எனக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை मेरे को दिए उद्धार के वस्त्र के लिए கரைப்படுத்த கூடாது. उसे दाग नहीं लगने देना है. இழந்து போக கூடாது. उसे नहीं खोना है. எனக்கு உதவி செய்யுங்க. मेरी मदद कीजिए. கல்யாண வஸ்திரம் தரிக்காம ஒரு மனுஷன் தான் இருந்தான். विवाह के वस्त्र को पहने बिना एक ही मनुष्य था. சர்ச்சுக்குள்ள நிறைய பேர் வந்தாங்கங்க. चर्च के अंदर बहुत सारे लोग आए. அழைப்பு பெற்றவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. बुलाहट पाए सभी अंदर आए. ராஜா வந்தப்ப
राजा जब आया 99 பேர் பாஸ், 99% पास हो गए, 99% பாஸ். 99% पास हो गए। மனுஷன் एक मनुष्य ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம இருந்துட்டான், उद्धार के वस्त्र के बिना रह गया, ஞான வஸ்திரம் இல்லாம இருந்துட்டான். विवाह के वस्त्र के बिना रह गया। ராஜா சொன்னாரு, राजा कहे கையும் காலும் கட்டி हाथ पांव बांध कर வேதனை உள்ள இடத்துல போட்டுருங்க. वेदना मिलने वाली जगह पर डाल दो। எங்கேயோ இருந்த, कहीं पर तो था, துன்மார்க்கமா இருந்த, दुष्टता का जीवन जीता ஆண்டவர் था, அறியாம இருந்த, परमेश्वर से अनजान था, ஆனா लेकिन கர்த்தர் உன்னை சர்ச்சு கொண்டு வந்தார். परमेश्वर तुझे चर्च में ले आए, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு தந்தார். उद्धार का वस्त्र तुझे दिए। இருக்கா है क्या? இருக்கா है क्या? இல்ல தொலைச்சிட்டியா, नहीं तो घुमा दिया क्या? இல்ல தீட்டுப்படுத்திட்டியா? नहीं तो अशुद्ध कर दिया क्या? இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறியா? आज परमेश्वर से समर्पण करता ஒரே है ஒரு क्या? நிமிஷம் மெல்லிய சத்தத்துல एक ही मिनट धीमी आवाज में ஆண்டவரை பார்த்து சொல்லு, परमेश्वर को देखकर बोल, அப்ப வந்த இன்னைக்கு போக முடியாத நிலையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே. पिता आप आओगे तो आज मैं नहीं आ सकता, आपके ऐसी स्थिति में हूँ। அப்படியே சொல்லு. वैसे ही बोल, அப்ப வந்த நான் போக முடியாத இடத்துல நான் இருந்துட்டு இருக்கேன். पिता आप आओगे तो मैं नहीं आ सकता, आपके ऐसी स्थिति में हूँ। அப்ப வந்த பரலோகத்துக்கு வர்றதுக்கு வர முடியாத இடத்துல நான் இருந்துட்டு இருக்கேன். पिता आएंगे तो मैं स्वर्ग राज नहीं आ सकता, इस स्थिति पर हूँ। இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். मुझे आज समर्पण करता எத்தனை हूँ। பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் कितने लोग कितने लोग कितने எத்தனை लोग பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் कितने लोग कितने लोग ஒப்பு கொடுக்கிறேன், समर्पण करते ஒப்பு கொடுக்கிறேன். समर्पण करते। இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சிலரை பார்த்து சொல்றார், பன்றி கூட்டத்தை விட்டு வெளியே வான்னு சொல்றார். आज पवित्र आत्मा कुछ को देख कर कहते कि सूर्य के झुंड को छोड़कर बाहर आओ। வஸ்திரம் கரைபடுகிற இடம் தான் அந்த பன்றி கூட்டம். तेरा वस्त्र में दाग लगने का जगह वो सुअर का झुंड है। நீ எங்க போனா பாவத்துல விழுறியோ அந்த இடம் தான் பன்றி கூட்டம். तू जहाँ पर जाता है तो पाप में गिरता है, वही सुअर का झुंड है। வெளியே வான்னு கத்த சொல்றாரு, बाहर आकर के परमेश्वर कह रहे, வெளியே வான்னு கத்த சொல்றாரு, बाहर आकर कर परमेश्वर कह रहे, வெளியே வான்னு கத்த சொல்றாரு. बाहर आकर कर परमेश्वर कह रहे, தகப்பன்ட திரும்பி வா, पिता के पास फिर से आ, தகப்பன்ட திரும்பி வான்னு கத்த சொல்றாரு. पिता के पास लौट कर आकर कर परमेश्वर தகப்பன்ட कह रहे, திரும்பி வா. पिता के पास लौट कर आ। ஆம் ஆண்டவரே வருகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், हाँ प्रभु आता हूं कर कर कहने वाले, என்னை மேற்கொள்ளுகிற ஜென்ம சுபாவங்களை அவன் அழித்து வருகிறேன். मेरे ऊपर प्रबल होने वाले जन्म के स्वभाव को नाश कर कर आता हूं। என்னை மேற்கொள்ளுகிற மனுஷ சுபாவம் மாமிச சிந்தைகளை அழித்து நான் வெளியே வர்றேன். मुझ पर प्रबल होने वाले शारीरिक विचार मनुष्य के सोच को मैं प्रबल होकर आता हूं। உதவி செய்கிறார் கர்த்தர், கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார், परमेश्वर तेरी मदद कर रहे हैं, கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். ஜெர்மனிட்டே परमेश्वर तेरी मदद करे तो கர்த்தர் प्रार्थना உனக்கு करते உதவி रहे, செய்கிறார், இன்னைக்கு உதவி செய்கிறார். परमेश्वर तेरी मदद करे आज। இத்தனை வருஷமா மேற்கொள்ள முடியல, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். इतने साल से तू उसके पर प्रबल नहीं हुआ, आज पवित्र आत्मा दोपहर के மேற்கொள்ள உதவி செய்வார், மேற்கொள்ள உதவி செய்வார், उस पर तू प्रबल होने की मदद மேற்கொள்ள உதவி करेंगे, செய்கிறார், उसके पर तू प्रबल होने के लिए मदद மேற்கொள்ள உதவி करे, செய்கிறார். तू प्रबल होने के लिए मदद விட करे, முடியாத சில பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறார். तू जो छोड़ नहीं सकता कुछ पाप को छोड़ने के लिए அந்த परमेश्वर की கிரியை मदद இந்த இடத்துல करे। நடந்துகிட்டு இருக்கு, वो कार्य इस जगह पर हो रहा நடந்துகிட்டு இருக்கு. है, हो रहा है। மேகங்கள் மேல இயேசுப்பா வரப்போகிறார் சீக்கிரமா. बादलों के ऊपर यीशु पिता जल्दी आने அவரை वाले हैं, சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகிற வேளை, उनसे मिलने के लिए तैयार होने का ஆயத்தமாகிற समय, வேளை. तैयार होने का समय। கொடுக்கறியா? समर्पण करता है क्या? கொடுக்கறியா? समर्पण करता है क्या? கொடுக்கறியா? समर्पण करता है क्या? எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் कितने लोग कितने लोग कितने लोग? ஆண்டவர் உனக்கு உதவி செய்துட்டு இருக்காருமா. परमेश्वर तेरी मदद कर रहा है माँ। ஞானஸ்நானம் பெறாதவங்க ஞானஸ்நானம் பெற்றுக்குங்க. जिन्होंने बपतिस्मा नहीं पाया बपतिस्मा पा लीजिए। நீதியின் சால்வை இல்லாம ஆண்டவரை சந்திக்க முடியாது. धर्म के चादर के बिना परमेश्वर से मुलाकात नहीं कर ஆசாரியர்கள் सकते। வஸ்திரங்கள், याजक के वस्त्र, ஆசாரியர்கள் வஸ்திரங்கள் याजक के वस्त्र உடுத்தி இருக்கணும், உடுத்தி இருக்கணும், पहने हुए रहना आगे, உடுத்தி இருக்கணும். पहने हुए रहना आगे। கர்த்தர் உனக்கு உதவி செய்வாரா. परमेश्वर तेरी मदद சர்வ करेंगे। வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के हाथों में समर्पण பரிசுத்த कर दे। ஆவியானவர் தொடர்ந்து மகிமைப்படுவீராக. पवित्र आत्मा लगातार महिमा पाइए। பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. मेरे बच्चे सभी की मदद कीजिए। கல்யாண வஸ்திரம் இல்லாம ஒருத்தரும் இருக்க கூடாது. विवाह के वस्त्र के बिना कोई नहीं रहना चाहिए। ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம நீதியின் சால்வை இல்லாம ஒருத்தர் இருக்க கூடாது. उद्धार के वस्त्र धर्म का चादर के बिना कोई नहीं रहना चाहिए। தீட்டுப்பட்ட வாழ்க்கை அல்ல, अशुद्ध जीवन नहीं, ஆயத்தமாய் இருக்கும் வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. एक तैयारी का जीवन मेरे बच्चों को आज्ञा दीजिए। இரத்தத்தாலே முத்திரையிட, आपके लहू से धोइए, பரிசுத்தப்படுத்த, पवित्र कीजिए। வருமளவும் நீர் வருமளவும் आप आने तक என் பிள்ளைகள் ஆயத்தமாய் இருப்பதற்கு உதவி செய்யுங்க. मेरे बच्चे तैयार रहने के लिए मदद कीजिए। சமாதானம் உண்டாகட்டும். आपकी शांति हो, காத்துக்கொள்ளுங்க. संभालिए। பிரயாணங்களை கொடைரா. यात्रा में साथ रहिए। வாரம் முழுவதும் உடைய தூதர்களின் சேனை கொண்டே இருப்பார்களா. ये हफ्ता पूरा आपके स्वर्गदूत की सेना इनके साथ रहे। மகிமையின் கருத்துக்குள் மறைத்துக்கொள்ளும். आपकी महिमा के हाथ में छिपा लीजिए। துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं, प्रार्थना करने अच्छे पिता। मिलकर बोलिए आमीन.